வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்விக்கு பதில் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. காங்கிரஸ் கட்சியில் மீண்டும் ஒரு சிறிய சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியுடைய செயற்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு கார்த்தி சிதம்பரம் அவர்கள் ஒரு இன்ஃபார்மல் மீட்டிங் நடத்தி, ஒரு அதிகாரப்பூர்வமற்ற ஒரு கூட்டம் நடத்தி, அங்கு இருக்கக்கூடிய நண்பர்களை G67 என்ற ஒரு புதிய பெயரிட்டு அழைத்து காங்கிரஸ் கட்சியுடைய கொள்கைகளுக்கு முரணாக செயல்பட்டிருப்பதாக அந்த கட்சியுடைய மாநில தலைவர் திரு இளங்கோவன் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். அதற்கு இவரும் பதில் அனுப்பியிருக்கிறார். இந்த சச்சரவு உட்பட காங்கிரஸ் கட்சியை பற்றிய திரு கார்த்தி சிதம்பரத்துடைய விமர்சனங்கள் உட்பட பல விஷயங்கள் இருக்கின்றன. வாருங்கள், இன்றைய கேள்விக்கு பதில் நிகழ்ச்சியில் திரு கார்த்தி சிதம்பரம் கேட்கலாம். வணக்கம். வணக்கம். G8 கேள்விப்பட்டிருக்கோம், G20 கேள்விப்பட்டிருக்கோம். புதுசா ஒரு G67 சொல்லிட்டு வழக்கம் போல காங்கிரஸ்ல ஒரு புதிய புயலை கிளப்பியிருக்கீங்க. என்ன காரணம்? G67 ஒரு அமைப்பு அல்ல. உலகம் இரண்டாம் போருக்கு அப்புறம் அமெரிக்காவில் பிறந்த குழந்தைகளுக்கு எல்லாம் பேபி பூமர்ஸ் சொல்லுவாங்க. அதனால வேர்ல்டு வார் 2க்கு பிறந்தவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அசோசியேஷன் ஆரம்பிச்சாங்கன்னு அர்த்தம் கிடையாது. G67 ஒரு ஜெனரேஷன் 67, ஒரு கலெக்டிவ் டேர்ம், அவ்வளவுதான். 1967க்கு பிறகு பிறந்த காங்கிரஸ்காரர்கள். இது ஒரு அமைப்பெல்லாம் கிடையாது. ஒரு இளைஞர்களை பார்த்து பேசும்பொழுது வருங்கால தலைமுறை அப்படின்னு சொல்றோம், அமெரிக்காவில் பேபி பூமர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி 1967க்கு பிறகு பிறந்த காங்கிரஸ்காரர்களை G67 ஜெனரேஷன் 67 ஒரு கலெக்டிவா அழைக்கிறது தான். இது ஒரு அமைப்பெல்லாம் ஒண்ணு கிடையாது. இல்ல, அமைப்பு கிடையாது அப்படின்னா அதுக்கு முதல்ல பெயர் வைக்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிறது இயல்பு. அப்படி சொல்ல முடியாது. ஒரு இளைஞர் கூட்டத்தை பார்த்து அதுக்கு ஒரு அழைக்கிறதுக்கு ஒரு பேர் வச்சோம்னா அது அமைப்புன்னு அர்த்தம் இல்லையா? அமைப்புனா அதுக்கு வடிவம்லாம் இருக்கும். அப்படியெல்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. தவறா புரிஞ்சுக்கிறாங்க. அந்த கூடியிருந்த இளைஞர்கள், அந்த வயதுக்கு உட்பட்டவர்கள், அவர்களை அழைப்பதற்கு ஒரு அழகான சுருக்கமான இந்த SMS உலகத்தில் ஒரு பேர் வைக்கிறதுக்காக அந்த G67 ஒரு அன்னைக்கே திடீர்னு தோன்ற பேர் தான். ஜினா ஜெனரேஷன் 67. இதுக்கு ஒரு தலைவரோ செயலாளரோ பொதுச் செயலாளரோ அமைப்பே இல்லைன்றா அதுக்கப்புறம் எங்க தலைவருக்கு போறது? அமைப்பு ஆனதுக்கு அப்புறம் தான் தலைவர். நீங்க தமிழ்நாட்டில் நிறைய கட்சிகள் இருக்கு, அமைப்பே இல்லாம தலைவர் இருக்கிற கட்சிகளும் இருக்கு. ஆனா அந்த மாதிரி இது கிடையாது. இதுக்கு கட்சியும் கிடையாது, அமைப்பு கிடையாது. அமைப்பே இல்லாம தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க உங்களுடைய பார்வையில. என் பார்வையில தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னு சொன்னேன். இப்ப நீங்க தலைவர் கிடையாது, ஆனா அமைப்பு உண்டுன்னு சொல்ல போறீங்க. தெரியும். இது ஒரு பழைய இருக்கு, லீடர் சர்ச்சிங் பார்ட்டி அண்ட் பார்ட்டி சர்ச்சிங் லீடர்னு இருக்கு. அது நீங்க உங்களோட ஒரிஜினல் தாட் கிடையாது, அது இன்னொரு எடுத்து சொல்றீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது ஒரு கலெக்டிவ், அவ்வளவுதான். காங்கிரஸ் கட்சியில இளைஞர்களை கூட்டு அழைத்து பேசும்பொழுது அவர்களுக்கு ஒரு அடையாளமாக ஒரு பேச்சு வாக்குல ஒரு பெயர் சூட்டப்பட்டது G67. இந்த காலத்துல ஷார்ட்டா சொன்னா தான் புரியும். இளைய தலைமுறை பெருசா வைக்கிறதுக்குள்ள G67 ஜெனரேஷன் 67. காங்கிரஸ் பொறுத்த அளவுக்கு பேரவை அப்படின்னு சொல்றதோ, இல்லாட்டி சங்கம் சொல்றதோ, அமைப்புன்னு சொல்றதோ, ஏதாவது ஒரு பேரை சொல்லி சொல்றதுங்கிறது ஒரு அமைப்பு, புதிய அமைப்பை உருவாக்குறது சட்ட விதிகளுக்கு முரணானது. அப்படிங்கறனால இப்ப நீங்க பேக் அடிக்கிறீங்க. கிடையவே கிடையாது. இதோடைய எண்ணமே காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு குரல் எழும்ப வேண்டும். அந்த குரல் இளைஞர்களுடைய குரலாக இருக்க வேண்டும். அந்த அன்று கூடிய இளைஞர்கள் 1967க்கு பிறகு பிறந்தவர்கள். அதனால அவர்களை ஒரு செல்லமாக G67 என்று அழைத்தேன், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லை. இதுல அன்று கூடிய இளைஞர்கள் அப்படின்னு சொல்றதை விட அன்று கூட்டப்பட்ட இளைஞர்கள் சொல்றதுதான் சரியா. I was invited by me for a lunch. ஒரு மதிய உணவுக்காக ஆண்டுதோறும் என்னுடைய நண்பர்களை சந்திப்பது ஜனவரி மாதத்தில் வாடிக்கை. என்னுடைய நண்பர்களை, தமிழகம் எங்கும் இருக்கும் நண்பர்களை அழைத்தேன், என்னுடைய இளைய நண்பர்களை அழைத்தேன். அது ஒன்றும் தப்பு இல்லையே. ஒரு மத்தியான சாப்பாட்டுக்கு என்னோட அழைப்பை ஏற்றுதானே வருவாங்க. நீங்க கூப்பிட்டு வச்சிருக்கீங்க சொல்லும் போது அது வெறுமனே ஒரு விருந்து நிகழ்ச்சி அல்லங்கிறது. அந்த கூட்டம் நடந்த விதம், அதற்கு முன்னால் பேசியவர்கள் பேச்சு, அதை நீங்கள் எதிர்கொண்ட விதம், அதற்கு நீங்கள் சொன்ன பதில், இது எல்லாமே ஒரு திட்டமிட்ட முழுமையா ஆர்கனைஸ் செய்யப்பட்ட ஒரு கூட்டம். அது விருந்து மட்டும் அல்ல. கண்டிப்பா நண்பர்களை விருந்துக்கு அழைக்கும் பொழுது அவர்களுக்கு எல்லாம் நமக்கு ஒரு காமனா இருக்கிற டாபிக்கை பத்தி பேசுறதானே நியாயம். என்னுடைய டென்னிஸ் நண்பர்களை நான் கூப்பிட்டு வச்சுங்க, நான் டென்னிஸ் பத்தி பேசிருப்பேன். இன்னைக்கு இந்தியா டென்னிஸ் நிலைமை, உலகத்துல எந்த பிளேயர் நல்லா ஆடுறாங்க, இந்தியால ஏன் பிளேயர் வரல, அதை பத்தி பேசியிருப்பேன். என்னுடைய கட்சி நண்பர்கள் வந்திருக்கும், அரசியல் பேசுறது தானே நியாயம். வேற எதை பத்தி பேசிருக்க முடியும்? அது என்ன கணக்கா 234 தொகுதியிலிருந்து ஆள் வர வச்சு தமிழ்நாட்டில் 234 தொகுதி தான் எலெக்ஷன் கமிஷன் வரைஞ்சிருக்காங்க. ஜாஸ்தி பண்ணிருந்தாங்க, நான் ஜாஸ்தி பேரை கூப்பிட்டுருப்பேன். உங்களுக்கு ஒரு திட்டம், ஒரு நோக்கம் இருக்குது அப்படிங்கிற கண்டிப்பா நோக்கம் இருக்கு. என்னுடைய நண்பர்கள், இளைய நண்பர்களை கூப்பிட்டு காங்கிரஸ் கட்சிக்கு வருங்காலத்தில் இளைஞர்கள் குரல் கட்சிக்குள்ளே தெளிவா சொல்றேன், கட்சிக்குள்ளே ஒலிக்க வேண்டும். அந்த குரல் ஒரு திசையை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காக என் நண்பர்களை கூப்பிட்டு பேசியது உண்மைதான். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. நான் பேசினது உண்மை, நான் அழைத்தது உண்மை. நான் பேசிய பேச்சை முழுமையாக இன்னும் நான் மறுக்காம முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன்.
234 தொகுதியில இருந்து நீங்க அழைக்கும் போது இதுல தெளிவா தெரியக்கூடிய விஷயம், உங்களுக்கு வந்து கட்சிக்குள்ள குரல் கொடுக்கணுங்கிறத தாண்டி உங்களுக்கான அமைப்பை பலப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம். அப்படியெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எனக்கு தனிப்பட்ட முறையில எனக்கு எதுவும் வேண்டாம். காங்கிரஸ் கட்சி வளர்ந்தால் நான் வளர்வேன், அது நன்றாக உணர்ந்தவன் தான். காங்கிரஸ் கட்சி வளர வேண்டும். இன்னும் 2 வருஷத்துல 50 ஆண்டுகள் ஆகிவிடும் நாங்க ஆட்சியில் இருந்து. 2 தலைமுறைகள் போய்விடும். 50 வருஷம்ன்றது ஆல்மோஸ்ட் 2 ஜெனரேஷன்ஸ். அதனால காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு நியூ டைரக்ஷன் தமிழ்நாட்டில், நியூ போக்கஸ் கொண்டு வரணும் அப்படின்றதான் என்னோட எண்ணம். இளைஞர்களுடைய குரலை கட்சிக்கு உள்ள வலுப்படுத்தணும்னு சொல்லி சொன்னா நீங்க இளைஞரணி தலைவர் பதவி கேட்க கூடாது, இல்லாட்டி இளைஞர்கள் 35 வயசுக்குள்ளதான் கேட்க முடியும். இளைஞரணி தலைவர் வந்து என்னுடைய நண்பர், என்னுடைய தம்பி விஜய் இடைஞ்சலன் தான் இருக்காரு. அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர். அவரும் அந்த கூட்டம் என்னுடைய மத்திய உணவுல கலந்து கொண்டார். அவர் அன்னைக்கு கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிற பொறுப்பு அவருக்கு தான் இருந்தது. அவர் இருக்கார். அந்த பதவி எனக்கு கொடுக்கவே முடியாது காங்கிரஸ் கட்சி. அமைப்பு ரீதியான ஒரு முயற்சி இல்லாமல் இளைஞர்களை ஒருங்கிணைக்க முயற்சி பண்றேன்னு சொல்லி சொல்லும் போதானே ஒரு கலகம் ஏற்படுத்த முயற்சி ஒரு சந்தேகம் கட்சி. What is the suspicion? Tell me what is the suspicious? அதுதான் உங்களுடைய தலைவருடைய முதல் சந்தேகம். What is the suspicion? Please spell out the suspicion. ஒரு வார்த்தை கூட தலைமைக்கு தெரிவிக்காமல் ஒரு நிமிஷம் 234 தொகுதி காங்கிரஸ் நண்பர்கள், உங்களுடைய நண்பர்கள் அழைக்கப்பட்டிருக்காங்க, விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. நீங்க பேசுறீங்க வச்சிருக்கீங்க, காங்கிரஸ் கட்சி பத்தி மட்டும் தான் பேசுறீங்க வித்வுட் எனி டவுட். ஒரு வார்த்தை உலக அரசியல் பத்தி பேசிருக்கேன், பொலிட்டிக்கல் ட்ரெண்ட்ஸ் இந்த வேர்ல்ட் பத்தி பேசிருக்கேன், இந்தியாவில் பொலிட்டிக்கல் ட்ரெண்ட்ஸ் பத்தி பேசிருக்கேன், தமிழ்நாடு பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி பத்தி பேசிருக்கேன். எல்லாமே காங்கிரஸுக்காக, காங்கிரஸுக்காக தான், வேற யாருக்கும் இல்ல, காங்கிரஸுக்காக தான், காங்கிரஸோட நலனுக்காக. இதை செய்யும் போது அமைப்பு ரீதியாக காங்கிரஸ் கட்சி தலைமைக்கு ஒரு தகவல், ஒரு வார்த்தை சொன்னா என்ன தவறாயிருக்கு? இந்த பேட்டி கொடுக்கறேன், இதுவும் காங்கிரஸ் நலனுக்காக தான் கொடுக்கறேன். இந்த பேட்டி கொடுக்கும் பொழுது நான் யார்கிட்டயும் பர்மிஷன் கேட்கல. நீங்க வரீங்கன்றதை யார்ட்டையும் நான் சொல்ல. இந்த பேட்டி நாங்கள் கேட்டது உங்கள்ட்ட, நீங்க சம்மதிச்சீங்க. நான் சம்மதிச்சேன், ஆனா யார்ட்டையும் பர்மிஷன் கேட்கலையே. உங்ககிட்ட கொடுக்கலாமா வேண்டாமா? இது வந்து ஒரு இண்டிவிஜுவலா கார்த்தி சிதம்பரத்துடைய தனிப்பட்ட உரிமை. அதேதான் அந்த உரிமையை தான் நான் அங்கேயும் பயன்படுத்தேன். என்னுடைய உரிமை, என்னுடைய நண்பர்களை அழைத்து என்னுடைய கருத்தை பரிமாறுவது என்னுடைய உரிமை. உங்களுக்கு வந்து ஒரு அமைப்பு ரீதியான ஒரு திட்டமிடல் இருக்கும் போது இது வந்து நாங்க நலனுக்காக, இளைஞர்களுக்காக, கட்சிக்கு நலன் பண்ணணும்னா ஒரு கிரிக்கெட் டீம்ல எடுத்துக்குவோம். ஒரு கிரிக்கெட் டீம்ல 15 பேர் இருப்பாங்க. டூர் போகும்போது ஒரு 5 பேர் ஒன்னா ரூம்ல கூடி என்ன பண்ணலாம் நாளைக்கு காலையிலன்னு பேசினாங்கன்னா அது டீமுக்கு விரோதமா? டின்னர் சாப்பிட்டுட்டு 6 பிளேயர் மட்டும் ஒரே ஒரு ரூம்ல உட்கார்ந்து நாளைக்கு இப்படி பண்ணலாம். 15 பேர் டீம் மீட்டிங் கேப்டன் நடத்துவார், நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு 5 பிளேயர், யங்கர் பிளேயர்ஸ் 5 பேர் நாளைக்கு உட்கார்ந்துட்டு நாளைக்கு ஃபீல்டிங் பண்ணும்போது பக்கத்துல நின்றுட்டு நல்லா சேர் பண்ணலாம் போலரை. நம்ம வந்து பேட்ஸ்மேன் அப்பீல் பண்ணும்போது கொஞ்சம் விகரசா அப்பீல் பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டாங்க வச்சுங்க டின்னருக்கு அப்புறம். அதுக்கு இந்த டீமுக்கு விரோதமானதா? அப்படி பேசினா தப்பு இல்ல. அதேதான் நானும் பேசுறேன். அப்படி சொன்னா தப்பு இல்ல. 10 நாள்ல நடக்க போற வேர்ல்டு கப் பார்த்தா நம்ம தான் ஜெயிக்க போறோம் சொல்றது காமெடி அப்படின்னு சொல்றது விரோதம் சந்தேகம் வருமா இல்லையா? எப்படி விரோதம்? நான் சொல்றது 2016 சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடிக்கும் என்று சொல்வது காமெடி என்று பாஜகவை சேர்ந்தவர் அல்ல, கார்த்தி சிதம்பரம். நான் மீண்டும் சொல்கிறேன் 2016 காங்கிரஸ் கட்சி ஆட்சி பிடிக்கும் நிலையில் நாம் இல்லை. நான் சொல்வது தவறாக இருந்தால் காங்கிரஸ் கட்சி ஆட்சி பிடித்து கார்த்தி சிதம்பரம் மூஞ்சில கரி பூச வேண்டும். என்னை நான் யதார்த்த அரசியல் பேசுறேன். நீங்க ஒத்துக்கிறீங்களா 2016 காங்கிரஸ் ஆட்சி அமைக்கணும்? காங்கிரஸ் நான் கேட்கிற கேள்வி, நம்ம என்னைக்குமே நம்ம 2 பேரும் பண்ணிக்கும்போது நானும் உங்களை கேள்வி கேட்கிற பழக்கம். நீங்க 2016 காங்கிரஸ் கட்சி தனிப்பட்ட முறையில ஆட்சி அமைக்கும் என்று நம்புகிறீர்களா? உங்களுடைய தலைவருடைய நம்பிக்கையை நான் பாராட்டுகிறேன். அவருடைய நம்பிக்கை இருக்கட்டும், நீங்க நம்புறீங்களா? நான் ஒரு பார்வையாளர் என்ன நடக்கும் எனக்கு தெரியும். நான் வந்து நரேந்திர மோடி வருவாரா, 2009 காங்கிரஸ் திரும்ப காங்கிரஸ் கட்சி தனிப்பட்ட முறையில் 2016 தேர்தலில் வெற்றி பெறும் நினைக்கிறீங்களா? உங்களை போன்ற இளைஞர்கள் காங்கிரஸ் கட்சியோட ஒற்றுமையா செயல்பட்டா முடியும். நான் ஒற்றுமையா தான் இருக்கிறேன். இது வந்து இன்றைக்கு இருக்கிற நிலைமை யதார்த்த அரசியல் சொல்கிறேன். 2016 காங்கிரஸ் கட்சி தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைக்க முடியாது. ஆனால் எதிர்காலத்தில் கண்டிப்பாக முடியும். அதற்காக செயல் திட்டம் நம்ம இளைஞர் மத்தியிலே ஒரு பேசப்பட வேண்டும். அதற்காக வடிவம் அமைக்க அன்னைக்கே ஒன்னும் எல்லாத்துக்கும் நான் ப்ளூ பிரிண்ட் போட்டு இப்படிதான் பண்ணணும்னு சொல்ல. கன்சல்டேட்டிவ் மீட்டிங் அமங் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். நீங்க சொன்னீங்க டீம்ல இருக்கக்கூடிய இளைஞர் எல்லாம் சேர்ந்து சேர் அப் பண்றதுக்காக ஒரு கூட்டம் போட்டா தப்பா அப்படின்னு சொன்னீங்க. ஆனா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றதுக்கு தான் போட்டோம், சேர் மட்டும் பண்றது இல்ல. நாளைக்கு நான் சொன்னது நீ கிரிக்கெட்ல தப்பா புரிஞ்சுறீங்க. பக்கத்துல பேட்ஸ்மேனுக்கு சுத்தி நின்றுட்டு ஆப்போசிஷன் பேட்ஸ்மேன் நின்றுட்டு அவங்க பிரஷர் போடலாமான்னு யங்ஸ்டர்ஸ் பேசுறாங்க. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி, இங்கேயும் ஒரு ஸ்ட்ராட்டஜி. நான் என்ன பேசினேன் அந்த மீட்டிங்ல, நான் பேசின மெயின் வாதமே அதுதான். இந்தியாவை பொறுத்தவரை பாஜகவுக்கு எதிரணி கட்சி காங்கிரஸ் கட்சி தான், தெளிவா எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவங்களுக்கும் நமக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. அவங்க ஹிந்தி, ஹிந்து, ஹிந்துஸ்தான், அதான் அவங்க கொள்கை. அதெல்லாம் அவங்க வந்து அமல்படுத்திட்டே வராங்க 6-7 மாசத்துக்கு. காங்கிரஸ் கட்சி மதச்சார்பின்மை கொள்கையில தெளிவா இருக்கு. பாஜகவுக்கு ஆப்போசிட் பொலிட்டிக்கல் பார்ட்டி காங்கிரஸ் பார்ட்டி தான், கிளியர், அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. ஆனா தமிழ்நாட்டில் வந்து அந்த வெறும் அந்த மதச்சார்பின்மை செகுலரிசம் பிளாங்க்ல மட்டும் நின்னோம்னா பத்தாது. இங்க பிரின்சிபல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் டிஎம்கே, ஏடிஎம்கே, இவர்கள் 2 பேருக்கும் மாற்றாக ஒரு சிந்தனையை காங்கிரஸ் கட்சி கொண்டு வர வேண்டும். அப்பதான் அவர்களுக்கு மாற்றமாக இருக்கும்.
நான் அதுல என்ன சொன்னேன் அந்த மீட்டிங்ல, நீங்க கேட்டீங்கன்னு சொல்றீங்க, அதனால திருப்பி நான் சொல்றேன். தமிழ்நாட்டில் 21,000 கோடி ரூபாய் டாஸ்மாக் உடைய வரி பணத்தின் மூலமாக வருகிறது. 21,000 crores. இன்னைக்கு டாலர் கணக்கு பாத்தீங்கன்னா $3.25 பில்லியன். என்னை பொறுத்தவரை 21ஆம் நூற்றாண்டிலே ஒரு வளர்ச்சி அடைந்த மாநிலத்திலே, கல்வி அறிவு உடைய மாநிலத்திலே, பண்பாடு மிக்க மாநிலத்திலே மதுவின் மூலமாக வருகின்ற வருமானத்தை வைத்து ஒரு மாநிலத்தை நடத்தக்கூடாது. அதற்கு மாறுபட்டு ஒரு புதிய சிந்தனையோடு ஒரு நல்ல பொருளாதார கொள்கை மூலமாக, தொழில் வளர்ச்சியின் மூலமாக நடத்த வேண்டும். அந்த ப்ளூ பிரிண்டா காங்கிரஸ் தயாரிக்கணும்னு தான் சொன்னேன். நான் ஒன்னும் தயாரிச்சாங்க ஒண்ணு கொண்டு போய் இந்த ப்ளூ பிரிண்டை யார்ட்டையும் கொடுக்கல. காங்கிரஸ் கட்சி திராவிட கட்சிகளிலிருந்து மாறுபட்டு செயல்படுவதற்கு இது ஒரு கோர் ஐடியாவாக, ஒரு மைய கருத்தாக இருக்க வேண்டும் என்ற ஒரு யோசனையை நண்பர்கள் மத்தியிலே வைத்தேன். நண்பர்கள் ஏற்றுக்கொண்டு அது பின்னாடி மக்களிடம் பரவி, கட்சியிலே பரவி, அது கட்சி கொள்கை ஆகலாம், கட்சி நிராகரிக்கலாம், என்ன வேணா நடக்கலாம். ஆனா என்னுடைய சிந்தனையை சொன்னேன், அவ்வளவுதான். திஸ் இஸ் தி கோர் ஐடியா, மைய கருத்து. இதுல வந்து கட்சிக்கு எப்படி விரோதம்? அது இல்ல, கட்சிக்கு விரோதம் இல்ல. இந்த ஐடியாவை வெரி குட், கட்சிக்கு விரோதம் இல்ல, நீங்க ஏத்துக்கிட்டது ரொம்ப நன்றி. நிச்சயமா இந்த பாயிண்ட் கட்சிக்கு விரோதம் இல்ல. எந்த பாயிண்ட் என் கட்சிக்கு விரோதம்? நான் தெளிவுபடுத்திக்க முயற்சி பண்றேன். ஒரு 10 நாள் முன்னாடி தான் காங்கிரஸ் கட்சியோட செயற்குழு கூட்டம் நடக்குது இதே சத்தியமூர்த்தி பவன்ல. உங்களுடைய அப்பா திரு சிதம்பரம் அவர்கள் அதுல கூட்டத்தில் பேசுறாரு, நீங்க முன்வரிசையில் உட்கார்ந்து இருக்கிறீங்க. அங்க நீங்களோ அல்லது உங்களுடைய தகப்பனார் மூலமோ இந்த கருத்தை சொல்லி நமக்குன்னு ஒரு கோர் லீடர் வேணும், நமக்குன்னு ஒரு கோர் ஐடியாலஜி வேணும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் பேசப்பட்டிருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. அங்க வந்து என்னை பேச அழைத்திருந்தால் எல்லா செயற்குழு உறுப்பினருக்கும் பேச அழைக்கப்படவில்லை. அதுக்காக நான் தப்பு சொல்லல. எல்லாரும் பேச முடியாது, மேல 53 பேர் இருக்கா, எல்லாரும் பேச முடியாது. பேசினாலும் அவங்க கருத்தை சொன்னாங்க. என் கருத்தை நான் இது முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், பல மேடைகளில் சொல்லியிருக்கேன், நான் எழுதும் போது சொல்லியிருக்கேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டு அரசியலை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்ககிட்ட கடந்த பேட்டியில் கூட நான் சொல்லியிருக்கேன். தமிழ்நாட்டில் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேல 4 பேர் தான் முதலமைச்சராக இருந்திருக்காங்க. பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி அவர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், செல்வி ஜெயலலிதா, இவ்வளவுதான் 4 பேர் தான். இப்ப இருக்கிற முதலமைச்சர்லாம் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வரல, அவரை முன்னிறுத்தி தேர்தலில் நின்று வரல. இவங்க 4 பேர் தான் அந்தந்த கட்சி முன்னிறுத்தி தேர்தலில் ஜெயிச்சாங்க. இந்த கடைசியா கடந்த 48 ஆண்டுகள்ல பெரும்பாலும் அவங்க தான் முதலமைச்சராக இருந்திருக்காங்க. இடையில மற்றவங்க எல்லாம் இன்டர்ம் சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்காங்க. ரியல் சீஃப் மினிஸ்டர் பார்த்தா அவங்க 4 பேர் தான். இவங்க 4 பேரும் தான். பக்கத்து மாநிலத்தெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் குறைஞ்சபட்சம் 8 இருந்து 10 முதலமைச்சர் இருந்திருக்காங்க. இது வெரி பிரசிடென்சியல். தமிழ்நாடு வந்து ஒரு பிரசிடென்சியல் ஸ்டேட். முதலமைச்சரை முன்னிறுத்தி தான் கட்சிக்கு பலம். ஆனா முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்று பார்த்தா மக்கள் வாக்களிக்கிறாங்க. இன்னைக்கு டெல்லியை பாத்தீங்கன்னா அப்படி ஆயிப்போச்சு. டெல்லி எலெக்ஷனே ஆம் ஆத்மி கட்சியில கிடையாது, கேஜ்ரிவாலா பேடியா ஆயிப்போச்சு. அந்த மாதிரி சூழலை, அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டை வந்து முதல்ல ஆரம்பிச்சது தமிழ்நாடு தான். இந்தியாவிலேயே முதல்ல ஆரம்பிச்சது தமிழ்நாடு தான். பிரசிடென்சியல் ஆயிடுச்சு, எல்லா ஊர்லயுமே பிரசிடென்சியல் ஆயிடுச்சு. கடந்த பாராளுமன்ற தேர்தல் ஆல்மோஸ்ட் பிரசிடென்சியல் ஆயிடுச்சு. மோடி வேணுமா வேண்டாமான்ற அளவுக்கு போயிடுச்சு. அந்த சூழல் இருக்கும் பொழுது காங்கிரஸ் கட்சி ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை நிறுத்தி தான் ஆட்சி பிடிக்கும். முதலமைச்சர் வேட்பாளரே சொல்லாமல், ஒரு டிஃபரண்ட் ஐடியாலஜியை முன்வைக்காமல் என்னை பொறுத்தவரை ஜெயிக்கவே முடியாது. நான் சொல்ல நம்பிக்கையோட தான் நான் பேசுறேன், நம்பிக்கை இல்லாம. 2016 தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய முதலமைச்சர் வேட்பாளராக இளங்கோவன் அவர்கள் நிறுத்தப்பட்டால் ஏற்றுக்கொள்வேன். கட்சி ஒற்றுமையாக அந்த முடிவெடுத்தால் நான் ஏற்றுக்கொள்வேன், முழுமையாக ஏற்றுக்கொள்வேன். உங்களுக்கு தெரியும், பெரும்பாலான மாநிலங்கள்ல அந்த மாநில தலைவர் தான் பொறுப்பு வர்றது வழக்கமா இருக்கு பெரும்பாலும். இப்ப ஏற்கனவே ஒரு மாநில தலைவர் வந்து ஏற்கனவே இருந்த கட்சி வந்து ஒரு பிளந்து ஒரு சிலர் வெளியேறி இப்ப வந்து புதிய தலைவர் வந்து வந்திருக்காரு. இப்போ ஒரு தலைமை வந்து ஒரு 3 மாதம் கூட ஆகல, அதுக்குள்ள ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் கொடுங்க, பிரதமர் வேட்பாளர் கொடுங்க, தலைமை என்னைக்கும் சொல்லிட்டே இருந்தேன். கட்சியை விட்டுட்டு போன மாநில தலைவர் இருக்கும்போதும் சொன்னேன், கட்சியிலே இருக்கின்ற மாநில தலைவர்கள் இருக்கும்போது சொன்னேன். நான் எப்பவுமே சொல்லிட்டு இருக்கேன். புதுசா நான் வந்து என் தலையில உருவான. சரி, அப்ப நம்ம தேர்தல் நெருங்கும் போது இதே இளங்கோவனையோ அல்லது திரு சிதம்பரத்தையோ இல்ல வேற யாரையோ வந்து அவங்க அறிவிக்கலாம். அது முன்னாடியே சொல்லணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது லாஸ்ட் மினிட்ல சொல்லக்கூடாது. பில்ட் பண்ணும், அந்த கேண்டிடேட்டோட ஸ்டேச்சரை பில்ட் பண்ணணும், அந்த கேண்டிடேட் டிராவல் பண்ணணும், ஒரு ஸ்டேச்சர் பில்ட் ஆகும். திரு இளங்கோவன் அவர்களை கட்சி ஒட்டுமொத்தமாக ஒற்றுமையாக இருந்து அவரை தான் முதலமைச்சர் வேட்பாளராகும். அவரையோ யாரையோ நிறுத்தினாங்க, எனக்கு ஒன்னும் ஆட்சேபனே கிடையாது. அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார், சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கார், அமைச்சராக கூட இருந்திருக்கிறார். கட்சி ஒட்டுமொத்தமாக ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை ஏற்றுக்கொண்டு அந்த வேட்பாளரை முன்னிறுத்தினால் முழுமையாக நான் ஏற்றுக்கொண்டேன். உங்களுடைய சாய்ஸ்ல வந்து இயல்பான முதலமைச்சர் வேட்பாளர் நான் மட்டும் முடிவு பண்ண முடியாது. எல்லாரும் உட்கார்ந்து பேசி ஒரு கன்சென்சஸ் வந்து யாரை முன்னிறுத்தினால் சரியா இருக்கும் பார்த்து முன்னிறுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். யாரை முன்னிறுத்த வேண்டும், தனிப்பட்ட வெறுப்பை இப்பொழுது நான் கூற விரும்பவில்லை. கட்சி தெளிவாக உங்களுடைய சாய்ஸை சொல்லுங்கள் என்று கேட்கும் பொழுது நிச்சயமாக சொல்வேன். ஆனால் கட்சி ஒட்டுமொத்தமாக யாரை தேர்ந்தெடுத்து முன்னிறுத்தினாலும் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும். அடுத்த தலைவர் யார் என்பதும் நம்முடைய பிரதான கொள்கை என்ன என்பதும் உயர்மட்ட செயல்திட்ட இன்னும் செயற்குழு கூட கிடையாது, இன்னும் மிக சிலர் சேர்ந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. அதை தொண்டர்களிடம் பேசுறதை விட தலைமை கிட்ட பேசணும். மேல டெமோக்ராட்டிக் பார்ட்டியில கீழே இருந்தா மேல ஐடியா போகணும்.
இப்பதான் நீங்க சொன்ன தலைவர் முன்னிறுத்தி தான் அந்த அரசியல் ஆமா, நடக்கும். ஐடியா கீழ இருந்து மேல போறது தப்பே கிடையாது. என்ன அஜெண்டா வைக்கணும்ன்றது கீழ இருந்து மேல போறது டெமோக்ராட்டிக் பார்ட்டி. இன்ஃபேக்ட் கேரளால இவர் நடக்கிற மாதிரி கட்சி இங்க நடக்கணும்னு நான் சொல்றேன். கேரளால மாதிரி கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து ஐடியா மேல போய் தான் மேல போகுது. கீழ இருந்து மேல ஐடியா தானே போகுது. நானா திணிக்கிறேன். ஏத்துக்கிறது ஏத்துக்காம இருக்கிறது கடைசியில இங்க செயற்குழுல விவாதிக்கணும். அப்புறமேல அகில இந்த சிடபிள்யூ உங்களுடைய கொள்கை சரியா தப்பாங்கிற கேள்வியை நான் எழுப்பல. அது வந்து ப்ராசஸ் தப்புன்னு சொல்றீங்களா? இல்ல நான் கேக்குறேன் சொல்றீங்க. நீங்க பேசிருக்கக்கூடிய இடமும் பேசிருக்க வேண்டிய விஷயமும் உங்களுடைய மாநில தலைவர், உங்களுடைய துணைத் தலைவர் இப்ப பேசப்படுது இல்ல. நான் சொன்னது இப்ப பேசப்படுது இல்ல. நான் முதல்ல தனியா தான் பேசினேன், என்னுடைய நண்பர்கிட்ட பேசினேன். இப்ப அவரே காட்சி மாநில தலைவரை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாச்சு, எல்லாரும் விவாதிக்க பண்றோம். நான் திருப்பி உங்ககிட்ட பேசுறேன். இதை பத்தி 4 பேர் பேச ஆரம்பிப்பாங்க, எல்லாருடைய டிராயிங் ரூம்லயும் பேசுவாங்க. தமிழ்நாட்டுக்கு டாஸ்மாக்ல இருந்து விலகி ஒரு பொருளாதார கொள்கை வேண்டுமா வேண்டாமான்ற டிபேட் இப்ப கொண்டு வந்தாச்சு எல்லாருடைய டிராயிங் ரூமுக்கும். டிபேட் வந்து எப்படி போச்சுன்னு சந்தேகம், இளங்கோவனுக்கும் சிதம்பரத்துக்குமான சண்டை எப்போது தீரும் அப்படிங்கிற மாதிரி சண்டே இல்ல. என்னை பொறுத்தவரை எனக்கு யாருக்கும் சண்டே இல்லை. எனக்கு வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், காங்கிரஸ் கட்சிக்கு டிஃபரெண்ட் அஜெண்டா, தமிழ்நாடு ஸ்பெசிபிக் அஜெண்டா வேணும் தான் என்னுடைய குறிக்கோள். எனக்கு யாரோடையும் சண்டை கிடையாது. நீங்க இதுல பேச்சுல வர குறிப்பிட்டீங்க, நம்ம வந்து அகில இந்திய தலைமையிட்ட கேட்டு செய்யறதுல வந்து எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை. முன்னாடியே நான் பேசியிருக்கேன், இது புதிய கருத்து இல்ல, பல தடவை பேசியிருக்கேன் எல்லா விஷயத்துக்கும். அதே தானே எங்களுடைய துணைத் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் சொல்கிறார், பொதுச் செயலர் திக்விஜயன் சொல்கிறார். அந்தந்த மாநிலத்தில், அந்தந்த வட்டாரத்தில், அந்தந்த மாவட்டத்தில் முடிவுகள் எடுக்க வேண்டும். அதுதான் ஆரோக்கியமான அரசியல் கட்சி. எல்லா முடிவும் டெல்லியிலிருந்து வர வேண்டும் அல்ல, அகில இந்திய அளவு கொள்கைகள் எல்லாம் அங்கிருந்து வர வேண்டும். ஒரு மாநிலத்துக்கு வேண்டிய கொள்கைகளை இங்குதான் வகுத்துக் கொள்ள வேண்டும். அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமார்களா நிராகரிக்கிறார்களா என்றது வேற விஷயம். ஆனா கொள்கை இங்கிருந்து தான் வர வேண்டும். தி சீட் ஃபார் தி ஐடியா மஸ்ட் கம் ஃப்ரம் ஹியர். நீங்க ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல்ல காங்கிரஸ் கட்சி போட்டியிடாத பத்தி நீங்க பேசும்போது போட்டியிடல, அது முடிவு வரல. ஆனா நீங்க வந்து போட்டியிட்டு இருக்கணும் அப்படிங்கறது இன்னைக்கும் சொல்றேன். ஒரு அரசியல் கட்சி தோல்வி வெற்றியை பற்றி அஞ்சக்கூடாது, போட்டியிட்டு இருக்க வேண்டும். என்னுடைய கருத்து தான். என்னுடைய கருத்து மட்டுமல்ல, பல பேருடைய கருத்து தான். ஏதோ ஒரு காரணத்துக்காக முடிவு வேற மாதிரி வந்திருக்கு. ஆனா என்னுடைய கருத்து போட்டியிட்டு இல்ல. நான் கேள்விப்பட்ட வரை உங்களுடைய தகப்பனார் கூட டெல்லியில வந்து அந்த கருத்தை வலியுறுத்தினா சொல்லி சொன்னாங்க. இது போட்டியிடணும் அப்படின்னு சொல்றது ஒரு பார்வை, போட்டியிட வேண்டாங்கிறது ஒரு முடிவு. நீங்க வலியுறுத்துறீங்க. ஒரு 3 மாசத்துக்குள்ள தலைமை மாறி அமைப்புல சில மாற்றங்கள் ஏற்பட்டு சிலர் வெளியே போயிரும்போது இப்போ வந்து ஒரு பரீட்சார்த்த முயற்சிங்கிறது ஒரு விஷ பரீட்சையா மாறக்கூடாதுங்கிற எண்ணம் எப்படி தப்பா இருக்கு? அந்த ஊர் ஒரு தேர்தல் நடக்கும்போது கட்சிக்கு அந்த வேலையை கொடுத்தான். திருவிழா நடக்கும்போது நம்ம வீட்டு பிள்ளை மட்டும் கலந்துக்காம இருந்தா நல்லா இருக்கு. ஜெயிக்கிறோம் தோக்குறோம் வேற, அந்த போட்டியில கலந்துருக்கிறது தான் நமக்கு சரியா இருந்திருக்கும். வெற்றி நமக்கு வந்திருக்காம போயிருக்கலாம், ஆனாலும் போட்டியில கலந்துருக்கணும். அதான் என்னுடைய கருத்து. ஒரு வேட்பாளர் நிறுத்தி இருக்க வேண்டும். அங்க இருக்கும் மாவட்ட கமிட்டியை கேட்டோ, அந்த பகுதியை இருக்கும் காங்கிரஸ் கட்சியில கேட்டோ ஒரு வேட்பாளர் நிறுத்தி இருக்க வேண்டும். பல பேர் போட்டியிட தயாராக இருந்தார்கள். அதான் உண்மை. இல்ல, காங்கிரஸ் கட்சியோட தலைமையை பொறுத்தளவுக்கு என்ன முடிவா இருந்திருக்குன்னா, நம்ம வந்து இப்ப ஒரு அவசரப்பட்டு முடிவெடுத்தோம்னா இதுல வாங்கக்கூடிய ஓட்டு 2016 நாம் அமைக்கக்கூடிய கூட்டணியோ வியூகத்தை பாதிக்கும்ங்கிறது தப்பா இருக்க முடியாது. 2014 பாராளுமன்ற தேர்தலில் ஒன்றும் பிரமாதமான ஓட்டு வாங்கலையே. நானும் உட்பட்ட நானும் தோத்தவன் தானே. தோத்தவன்ற முறையில் தானே பேசுறேன். நானும் தனியா நின்று எலெக்ஷன் தோத்தோம். நான் 1,10,000 ஓட்டு தான் வாங்கினேன். நானு கன்னியாகுமரியில 2 லட்சம் ஓட்டு வாங்கினாங்க. மற்ற தொகுதிகளில் எல்லாம் பெரிய அளவுல ஓட்டு வாங்கலையா? இல்ல, தோக்குறதுனால ஒண்ணும் கிடையாது. எல்லாரும் தான் தோத்தோம். 39 தொகுதியில் தான் தோத்தோம் தமிழ்நாட்டில். அதனால போட்டிடாமையா போயிட்டு இடைத்தேர்தல் வந்து போக்கஸ் வந்து இன்னும் கான்சென்ட்ரேட்டடா இருக்கும். அதனால என்ன 39 தொகுதி 6 மாசம் முன்னாடி தோத்தோம். இப்போ ஒரு இடைத்தேர்தல் தோத்துருப்போம். அதை பத்தி தோக்கிறத கண்டெல்லாம் பயப்படக்கூடாது. ரேஸ் ஓடினா தானே ரேஸ்ல ஜெயிக்க முடியும். இல்ல, காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா 2004 ஆகட்டும் 2009 ஆகட்டும் தேர்தலில் வந்து கடுமையான அமைப்பு ரீதியா செயல்பட்டு மிகப்பெரிய வெற்றியை பெற்றாங்க. அது வந்து கூட்டணி அவங்க கட்சியும் கூட துரிதமா இதே ராகுல் காந்தி இதே சோனியா காந்தி தான் கடுமையான முயற்சி எடுத்தாங்க. இன்னைக்கு வந்து தலைமை மீது சந்தேகம் கிளப்புற வகையில நீங்க செயல்பட சரியான விஷயமா இருக்குமா? எந்த தலைமை என்பது நான் சந்தேகப்படுறேன். மாநில தலைமை மூலமா மாநில தலைமை சொல்ற மத்திய தலைமை எந்த தலைமையும் நான் சந்தேகப்படல. எனக்கு நீங்க தெளிவா தெரிஞ்சுங்க, கட்சி ஒரு புதிய கொள்கை ஒரு புதிய பாதையை வகுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். எல்லாரையும் வச்சுட்டு தான் பண்ண முடியும். 48 வருஷம் ஆச்சு ஆட்சி விட்டுட்டு. அதனால எங்களுக்குள்ளேயே நான் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு போட்டி போடுறதுக்கு நான் விரும்பல. நமது போட்டி திராவிட கட்சிகளோடு இருக்க வேண்டும். அது போட்டி போடுறதுக்கு ஒரு புதிய கொள்கை இருக்க வேண்டும் தான் சொல்றேன் ஒழிய எனக்கு எந்த தலைமை மீதும் போட்டியோ பொறாமையோ மோதலோ கிடையாது. 2004 இந்த காங்கிரஸ் கட்சியை ஆட்சிக்கு அமர்த்தியது இதே தலைமை. 2009 இந்த காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் அமைத்து இதே தலைமை. 2014 தோத்துட்டாங்க அப்படிங்கறதுக்காக 20லயும் 19லயும் இதே இதுதான் நடக்குங்கிற முடிவு வர முடியுமா? நாளைக்கு அவருக்கு ஸ்ட்ராட்டஜி வந்து கார்த்தி சிதம்பரம் சொல்லி நிலைப்பாடை மாற்றக்கூடிய நிலைமையில் அகில இந்திய தலைமை இருக்குது. அகில இந்திய அரசியலுக்கு சம்பந்தமே இல்லையே. நான் சொல்ற கொள்கை மாற்றங்கள் அகில இந்திய அரசியல் சம்பந்தமே கிடையாது. தமிழ்நாடு அசம்பிளிக்கு தானே நான் சொல்றேன். அதான் தமிழ்நாடு அசம்பிளி இது பார்த்தா தமிழ்நாடு அசம்பிளியில ஒரு லைன் எடுத்து அகில இந்தியாவில் ஜெயிக்க முடியாதா? தமிழ்நாடு அசம்பிளியில வந்து ஒரு டிஃபரெண்ட் லைன் எடுத்து பாராளுமன்றத்தில் ஜெயிக்க முடியாது. எத்தனை தடவை மாநில கட்சிகள் ஒரு சட்டமன்ற தேர்தலில் ஒரு கூட்டணியில போட்டியிடுகிறார்கள், பாராளுமன்ற தேர்தலுக்கு வேற கூட்டணி வச்சுக்கிறாங்க. அதனால என்னப்போ நான் சொல்றது கிளியர்லி தமிழ்நாடு போக்கஸ்ட்.
மை ஸ்ட்ராட்டஜி இஸ் ஃபார் தமிழ்நாடு, டைரக்ஷன் இஸ் ஃபார் தமிழ்நாடு. தமிழ்நாடு காங்கிரஸ்ல 48 வருஷமா ஆட்சியில் இல்லாததுக்கான காரணம் அகில இந்திய தலைமையோட முடிவு எடுக்காததா? அகில இந்திய தலைமை முடிவு எல்லாம் கிடையாது. இங்க இருக்கிற இயலாமை தான். என்னுடைய நானும் 18 வருஷமா இருக்கிறேன் தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாருடைய குறைபாடு தான். இது ஒன்னும் நான் ஒன்னும் விதிவிலக்கு கிடையாது. அதுதான் கேட்கிறேன். இங்க இருந்த திரு மூப்பனாரோ, திரு வாசனோ, திரு சிதம்பரமோ, திரு இளங்கோவனோ, திரு தங்கபாலோ இவர்களுக்கெல்லாம் பொறுப்பு இல்லாமல் அகில இந்திய தலைமை இப்படி ஒரு கொள்கையை வகுக்கணும். அகில இந்திய தலைமை நான் குறை சொல்லவே இல்லை. தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வராததற்கு காரணம் அனைத்து காங்கிரஸ்காரரும் என்னையும் உட்படதான். தெளிவா சொல்றேன். இட்ஸ் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. நானும் அதற்கு காரணம் தான். உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியவர்களோ வேறு சிலரோ இந்த தோல்விக்கு இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி விமர்சனம் பண்ணுகிறவர்கள் இந்த காங்கிரஸ் கட்சியோட வளர்ச்சிக்கு என்ன செய்தார்கள் என்ற கேள்வி எழுப்பினால், நான் காங்கிரஸ் கட்சிக்கு என்ன பண்ணனாவா? நீங்களோ உங்களுடைய தகப்பனாரோ? என்ன பேட்டி காண்றீங்களா தகப்பனார பேட்டி காண்றீங்க? ரெண்டுக்குமே நீங்க பதில் சொல்ல. நான் ஸ்போக்ஸ்மேன் இல்ல, நான் எனக்காக பேச முடியும். நான் காங்கிரஸ் கட்சிக்கு நான் பிரச்சாரம் செய்திருக்கிறேன். நான் வேட்பாளர் இல்லாத பொழுது வேட்பாளருக்கும் கடுமையாக உழைத்திருக்கிறேன். என்னுடைய மற்ற மாவட்டங்களுக்கு சென்றிருக்கிறேன், கருத்தை பேசுகிறேன். இதான் கட்சியில் செய்ய முடியும். நான் கட்சிக்கு உழைக்கலாம் எப்படி சொல்ல முடியும்? கவுன்சிலர் எலெக்ஷன்ல இருந்து நான் பல பேருக்கு போய் பிரச்சாரம் செஞ்சிருக்கேன். கட்சிக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கேன்னு கேட்டா எல்லாரும் செய்யறீங்க, நான் செஞ்சிருக்கேன். எல்லாரும் செய்யறதா செஞ்சிருக்கேன். கூட்டணி கட்சிக்கு பிரச்சாரம் செய்திருக்கிறேன், கூட்டணி வேட்பாளருக்கு பிரச்சாரம் செய்திருக்கிறேன், கட்சி வேட்பாளருக்கு பிரச்சாரம் செய்திருக்கிறேன், கட்சி கூட்டங்களில் பேசியிருக்கிறேன். காங்கிரஸ் கட்சியில ஒரு வெளிப்படையான விமர்சனம் உண்டு. சத்தியமூர்த்தி பவனுக்கு நீங்கள் வருவது அப்படிங்கறதே அதிமுக அலுவலகத்துக்கு செல்வி ஜெயலலிதா வர்ற மாதிரி எப்போதாவது நடக்கக்கூடிய விஷயம். பொதுச் செயலாளர், முதலமைச்சர் அவங்க ஆபீஸ்க்கு போகாத நியூஸ். நான் ஆஃப்டர் ஆல் செயற்குழு உறுப்பினர். செயற்குழு கூடமா தான் நான் போக முடியும். நான் வியப்புக்குரிய விஷயம் என்ன, திரு சிதம்பரம் அவர்கள்ட்ட நான் பேட்டி கேட்கும்போது இதே விஷயம் தான் சொன்னாரு. எனக்கு என்னென்ன பணிகள் இடப்பட்டிருக்கோ நான் அத்தனையும் செவனே செஞ்சிருக்கேன். நீங்களும் சொல்றீங்க எனக்கு எப்பப்பெல்லாம் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கோ அப்பெல்லாம் இருக்கேன். நான் கேட்கிறேன், நீங்களா முன் வந்து எப்படி முதல் முறையாக தமிழ்நாட்டிலே இளைஞர் காங்கிரஸ் தேர்தலை நடத்திய பொழுது என்னுடைய நண்பர்களுக்காக தமிழ்நாடு முழுக்க சென்று அவர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு உள்கட்சி தேர்தலில் போட்டியிட வைத்தோம். அதே மாதிரி மாணவர் காங்கிரஸ் தேர்தலில் போட்டியிட வைத்தோம். பல பேர் வெற்றி பெற்றார்கள். இதெல்லாம் கட்சி வேலை இல்லையா? கட்சிக்குள்ள ஜனநாயகத்தை வளர்க்கலையா? நாங்க டாஸ்மாக் பத்தி பேசுறதுக்கு கட்சிக்குள்ளேயே பூர்ண மதுவிலக்குங்கிறது சாத்தியம் இல்ல. டாஸ்மாக் வேண்டாம், அதை பூர்ண மதுவிலக்கு வேணும்னு சொல்லி நம்ம சொல்றது அர்த்தம் இல்ல. அப்படி பேசுறாங்க திரு குமரி அனந்தன் தவிர வேற யாரும் பேச முடியாது. பேசும்பொழுது அதற்கு யோகிதை வேண்டும். அதற்காக குமரி அனந்தன் பெரிய காந்தியவாதி, இந்த கொள்கை பிடிப்பில் இருக்கிறார். என்னையும் சேர்த்து தானே சொன்னேன். பூர்ண மதுவிலக்குன்றது நடைமுறையில செயல்படப்படுத்த முடியாது. அது பண்ணாக்க என்ன ஆயிடும்? காங்கிரஸ் அடிப்படை கொள்கை அது. கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன். நான் இல்ல காங்கிரஸ் அடிப்படை கொள்கை காதி போடணும். நீங்க பார்த்து தெரியுமா உங்களுக்கு? காதி போட்டா தான் காங்கிரஸ் அடிப்படை. நான் தெரிஞ்சுக்கணும். ஒரு கொள்கையை தெரிஞ்சு வச்சிருக்கேன், இன்னொரு கொள்கையை விட்டுட்டீங்களா? நான் தெரிஞ்சிருக்கேன். அது உங்களுக்கு தான் கட்சியில இருக்கிறது. நீங்க கட்சியில பொறுப்பு வேட்பாளர் தெரியாததுக்கு உங்களை நழுவாதீங்க. அதோட அடிப்படை கொள்கை காங்கிரஸ்ல இதுதான். இது காதி போடுறது. பல பேர் காதி போடல. நானே எல்லா இடத்துலயும் காதி போடல. இப்ப கூட பாருங்க, காட்டன் பேண்ட் தான் போட்டிருக்கேன். காதி போடல. நான் காதி போடுறது இல்லை. ஆனா என்னை தெரிஞ்சு பிராக்டிகலா நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஊர்லயுமே பூர்ண மதுவிலக்கு சரியா செயல்படுறது கிடையாது. ஈரான்ல கூட தான் வச்சிருக்காங்க, சவுதி அரேபியா இருக்கு. ஆனா அங்க மது கிடைக்கிறது, மாஃபியா வந்துரும், அண்டர் கிரவுண்ட்ல வந்துரும், இல்லீகல் ட்ரேட் வரும். குஜராத்திலே பாத்தீங்கன்னா அங்க ஆல்கஹால் ஃப்ரீயா ஃப்ளோ ஆகும். அதை வந்து நிறுத்த முடியாது. அமெரிக்காலேயே முடியாது. அதனால இட்ஸ் இம்ப்ராக்டிகல். ஆனா டாஸ்மாகோட வீச்சை குறைக்க வேண்டும் தான் நான் சொல்கிறேன். பூர்ண மதுவிலக்கு நான் 2016 ஆட்சியை பிடிக்கிறதோ பூர்ண மதுவிலக்கு கொண்டு வரதோ சாத்தியம் இல்லாத விஷயமா இருக்கலாம். ஆனா ஒரு அடைய முடியாத இலக்கை நோக்கி பயணிக்கிறதான ஒரு வெற்றிகரமான முயற்சியா இருக்கும். அடைய முடியாத 50 வருஷமா வராத ஆட்சியை பிற்காலத்தில் ஆட்சி பிடிக்க வேண்டும் தான் இந்த பயணத்தில் நான் இருக்கிறேன். காங்கிரஸ் கட்சி தமிழகத்தின் பிரதான அரசியல் கட்சியாக வர வேண்டும். திராவிட கட்சிகளுக்கு மாற்று அரசியல் சக்தியாக இருக்க வேண்டும். ஒரு காலத்திலே காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் தமிழகத்திற்கு முதல்வராக வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய குறிக்கோள். திரைத்துறையோடைய ஆதிக்கம் இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்த அரசியல் சொல்றீங்க. பாலிடிக்ஸ் should be about ideas. திரைத்துறையில் வரவர்களே அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்ல. ஆனா அவங்க ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் பர்சனாலிட்டியில வராங்க. பர்சனாலிட்டி, ஸ்கிரீன் பிரசன்ஸ். எனக்கு ஏன் இந்த சந்தேகம் வருதுன்னா, திரைத்துறை இல்லாத அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வலியுறுத்தக்கூடிய நேரத்துல தான் உங்க கட்சியில குஷ்பு சேர்ந்திருக்காங்க. என்னுடைய நல்ல நண்பர் தான் அவங்க. அவங்க வந்து அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க வந்து வெளிப்படையா முற்போக்கு சிந்தனை, சமூக சிந்தனை எல்லாம் வச்சிருப்பாங்க. அப்போ எனக்கு நல்லா தெரியும். நான் கருத்துன்ற அமைப்பு ஆரம்பிக்கும் போது கூட ஒரு சர்ச்சையில இருந்தேன். அவங்களுக்கு நான் ஆதரவா தான் இருந்தேன். அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு நல்லா தெரியும். காங்கிரஸ் வந்திருக்காங்க, நான் வரவேற்கிறேன். அதனால இது ஒன்னும் இது டோன்ட் இம்ப்யூட் மோட்டிவ்ஸ். சினிமா, டாஸ்மாக், திராவிட கலாச்சாரம் ரெண்டெல்லாம் ஒன்னா கலந்து இருக்கு. அதுக்கு மாறுபட்டு காங்கிரஸ் கட்சி இருக்கணும். ஐடியாஸ், ஒரு புதிய சிந்தனை வர வேண்டும் ஒழிய வெறும் ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் பர்சனாலிட்டியில அரசியல் இருக்கக்கூடாதுன்னு சொன்ன ஒழிய ஏதோ ஒரு தனிப்பட்ட நபருக்காக சொல்லல. குஷ்பு நல்லா வரட்டும், காங்கிரஸ் கட்சியில நல்லா வளர வேண்டும், எனக்கு நல்லா வேண்டியவர் தான். உங்களுடைய பார்வையில மது, திரைப்படம், திராவிட கலாச்சாரம் 3 ஒரே தரம்? இன்டர்ட்வைன்ட், டெஃபினெட்லி இன்டர்ட்வைன்ட்.
ஒன்றுக்கு நெருங்கிய தொடர்புடைய. கண்டிப்பா இன்டர்ட்வைன்ட் தான். திரையுலகத்தோட இன்ஃபுளுன்ஸ் உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டு அரசியல்ல உங்களுடைய கட்சி உட்பட எல்லாருக்குமே தெரியும். டாக்டர் வரலாம், இன்ஜினியர் வரலாம், பொருளாதார வல்லுநர்கள் வரலாம், சினிமாக்காரங்க வரக்கூடாது, அந்த இன்ஃபுளுன்ஸ் இருக்கக்கூடாது. நான் சொல்லல அந்த இன்ஃபுளுன்ஸ் பாலிடிக்ஸ்ல ஒரு புதிய ஐடியாவோட வரணும்னு சொல்றேன். வெறும் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல மட்டும் அவங்க அரசியலுக்கு வரக்கூடாது. உங்களுக்கு திரை உலக உடைய பர்சனாலிட்டி ஸ்ட்ரென்த்ல மட்டும் அவங்க அரசியலுக்கு வரது நான் வரவேற்கல. ஒரு புதிய சிந்தனையோட வந்தாருன்னா முழுமையாக ரொனால்ட் ரேகன் அரசியல்வாதி தான். ஆனா அவர் ரிப்பப்ளிகன் பார்ட்டியோட சிந்தனையை முன்வைத்து வந்தார். புதிய சிந்தனையை வச்சுட்டு வந்தா நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன், யாராக இருந்தாலும் சரி. உங்களுடைய பார்வையில புஷ்பு வந்து ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் தான். அவங்க வந்து அந்த சிந்தனையோட இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல, இன்னும் அவங்க வந்து என்ன அஜெண்டா காங்கிரஸ் வைக்கணும்னு அவங்க சொன்னதாக எனக்கு தெரியல. அவங்க சொல்லலாம், சொல்லி எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டா அதுக்கு எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் கிடையாது. திரு இளங்கோவன் வந்து உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பினார் இந்த கூட்டத்துக்கு பிறகு. நீங்க வந்து இவ்வளவு விளக்கமான விஷயங்கள் வச்சிருக்கீங்க, நீங்க பேசுறீங்க, உங்களுக்கு கேள்விகள் சொல்றீங்க. ஆனா நோட்டீஸ் அனுப்புறதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம். அவருக்கு இளங்கோவன் நோட்டீஸ் அனுப்புறதுக்கு ஏதாவது உள்நோக்கம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதை நீங்க அவரை தான் கேட்கணும். அவசரப்பட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாருன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த கூட்டம் நடந்தது மதிய உணவு 22ஆம் தேதி. எந்த பத்திரிகை நண்பரையும் நான் கூப்பிடல, தொலைக்காட்சியை கூப்பிடல. அதனால அடுத்த நாள் காலையில பேப்பர்லயோ டிவிலயோ நான் பேசின பேச்சோ அந்த கூட்டத்தை பத்தி வரல. ஏதோ சோசியல் மீடியால மட்டும்தான் இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது காலையிலேயே எனக்கு ஒரு நோட்டீஸ் வந்துருச்சுன்னா அது முழுசா விசாரிக்காம அவசரப்பட்டு அனுப்பிட்டாரோன்னு எனக்கு தோணுச்சு. அவர் அனுப்பிட்டாரு, அதுக்கு நான் பதிலும் சொல்லிட்டேன், அவ்வளவுதான், அது முடிஞ்சு போச்சு. உங்களுடைய நண்பர்கள் கூட்டத்திலேயே அவங்க நண்பர் யாரோ இருக்காங்க? இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒன்னா நண்பர்கள் இருக்காங்க, எல்லாம் ஒற்றுமையா இருக்குன்னு அர்த்தம். அவர் நண்பர்கள் என் நண்பர்கள், என் நண்பர்கள் அவர் நண்பர்கள், நாங்க எல்லாம் நண்பர்கள் தான். கார்த்தி சிதம்பரம் இளங்கோவன் வந்து நட்போட இருக்கிறாங்க. கருத்து வேறுபாடு இருக்கிறதுனால நண்பர்கள் இல்லைன்னு அர்த்தம் இல்லையே. இது திராவிட கலாச்சாரத்தை ஏன் காங்கிரஸ் கட்சி கொண்டு வரீங்க? கருத்து வேறுபாடு இருந்தாலும் நண்பர்களா இருக்கலாம். அவர் நோட்டீஸ் அனுப்புனதுக்கும் நீங்க அனுப்பின பதிலுக்கும் அதுல இருந்த வார்த்தைகளுக்கு வந்து நட்பு இருக்கிற மாதிரியா தெரியலையே. அவர் மேட்டர் ஆஃப் ஃபேக்டா நோட்டீஸ் அனுப்பிச்சார், நான் மேட்டர் ஆஃப் ஃபேக்டா பதில் அனுப்பிச்சேன். இல்ல, உங்க மேல நடவடிக்கை எடுக்க நேரிடும் சொல்லி சொல்றாரு. அவருக்கு வந்து இதுக்கான அதிகாரமே இல்லை. அப்படிதானே இருக்கு. நான் என்ன பண்றது? காங்கிரஸ் கட்சி சட்டத்தை நானா எழுதினேன். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் நடவடிக்கை எடுக்கணும்னாக்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியோட ஒழுங்கு நடவடிக்கை கூட தான் எடுக்கணும், சட்டம் விதி. 2012க்கு பிறகு தமிழ்நாட்டில் ஏஐசிசி மெம்பரே கிடையாதுங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையே? அதுக்கு நான் ஞானதேசிகன் அவர்கள் ஒரு கடிதம் எழுதிட்டு போயிருக்காரு. ஜெய்ப்பூர்ல இருந்த ஏஐசிசி மெம்பர்ஸ் அப்படியே டெல்லியில கண்டினியூ ஆகுறாங்க. டெல்லியில இங்க ஏஐசிசி மெம்பர் இல்லன்ற அர்த்தமே கிடையாது. தமிழ்நாட்டில் ஏஐசிசி மெம்பர் கூட அதே ஜெய்ப்பூர்ல இருந்தவர்கள் டெல்லியில கண்டினியூ ஆகுறாங்க. அவங்க எல்லாம் ஏஐசிசி மெம்பர். 2012 தேசிய கூட்டத்துக்கும் 2014 நடந்ததுக்கும் வந்து முழுக்க ஸ்பெஷல் இன்வைட்டியாக தான் அழைக்கப்பட்டார்கள் ஏஐசிசி மெம்பராக. ரைட். அதை வந்து ஏஐசிசி வந்து நான் எழுதின பதில் வந்து தவறாக இருந்து விதிகள் முறைப்படி ஏதாவது இருந்தா அதை சுட்டி காட்டணும். நான் ஒண்ணும் இல்லையே. சம்மன் சப்ஸ்டன்ஸ் என்ன? நான் பேசினதுல எதுவும் தப்பு கிடையாது, அதான் பாயிண்ட். நான் ஏதோ ஒரு சட்ட நுணுக்கத்தை வச்சு நான் தப்பிக்கணும்னு பாக்கல. நான் பேசினதை முழுமையா ஏற்றுக்கொள்கிறேன். நான் பேசினது அத்தனையும் உண்மை. அந்த பேசுறதை நான் டிஃபெண்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கிறேன். கட்சி நலனுக்காக தான் பேசுறேன், அதான் சம்மன் சப்ஸ்டன்ஸ். சட்ட விதிமுறையெல்லாம் வந்து சூப்பர்ஃபிஷியல். அதோட நிர்ணயம் தான் நிச்சயமா வந்து அவர் கேள்வி கேட்டாரு, நிச்சயம் உங்களுடைய கடமை நீங்க செஞ்சீங்கன்னு வந்திருக்கும். அவருக்கு அந்த அதிகாரம் இல்லை என்று சொல்லும் போது இல்ல நான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினராக இருப்பதால் என் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியோட ஒழுங்கு நடவடிக்கை குழுக்கு எழுத வேண்டும். அதுக்கு முன்னாடி என்ன எழுதியிருக்கேன்? இந்த கூட்டத்தில் நான் பேசுறது பேப்பர்ல வரல. நீங்க முழுமையா தெரிஞ்சிருந்தீங்கன்னா, முழுமையா நான் சொன்ன கருத்தை நீங்க கேட்டிருந்தீங்கன்னா, இது கட்சிக்கு எந்த விரோதமாகவோ கட்சி தலைமைக்கு எதிராகவோ எந்த கருத்தும் இல்லை. அந்த நோட்டீஸ் நீங்க ரிசீவ் பண்றதுக்கு முன்னாடி அதை சொல்லிட்டீங்க. அதான் எழுதியிருக்கேன். அதனால நீங்க இதுல வந்து சந்தேகம் கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்லை, நான் பதில் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அப்படியே நீங்க ஏதாவது என் மேல ஏதாவது இருந்ததுன்னா அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஒழுங்கு நடவடிக்கை கொடுத்து எழுதி அவர்கள் என்ன கேள்வி கேட்கட்டும், நான் பதில் சொல்ல தயாரா இருக்கேன்னு தானே சொல்றேன். ஸ்பெசிபிக் சார்ஜ் எதுவுமே இல்ல. அந்த லெட்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க இதை சொன்னாய், இந்த தருணத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்தினா எந்த சார்ஜுமே இல்லையே. அந்த சார்ஜ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. முழுமையா கேட்டீங்கன்னா ஒன்னும் கட்சிக்கு விரோதமா சொல்றது ஒண்ணும் இல்ல. நீங்களே சும்மா விட்டுருக்க மாட்டீங்களே. 2016 வந்து ஆட்சி அமைக்க முடியாதுங்கிறத திருப்பி வேறு விதமா அது காமெடி, அது வந்து நடக்க சாத்தியமில்லா விஷயம். ஒரு வட்டார கூட்டத்தில் 4 பேர் பேசுறா கூட அவங்க எந்த நிலையில இருந்து பேசுறாங்க தெரியல. சரி, நாளைக்கே காலையிலேயே நான் டென்னிஸ்ல ரொம்ப ஈடுபாடு உடையும். நம்ம தமிழ்நாட்டில் வந்து இங்க ஒரு ஸ்டேட் சாம்பியன்ஷிப் ஜெயிக்கிற, நாளை காலையில விம்பிள்டன் ஜெயிக்க போறான்னு சொன்னா வேடிக்கை. 7 வருஷத்துல விம்பிள்டன் ஜெயிக்க போறேன்னு சொல்றான்னா நான் ஏத்துக்குவேன். நாளை காலையில அவன் தயார் இல்லை. அந்த நிலையில காங்கிரஸ் கட்சி இருக்கு. அடுத்த ஆண்டே தேர்தலிலே நின்று தனிப்பட்ட முறையிலே ஆட்சி அமைப்பதற்கு காங்கிரஸ் கட்சி தயாரா இல்லை என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேனே. அது என்னுடைய தோல்வி தானே. காங்கிரஸ் கட்சி மட்டுமா அது தோல்வி? எனக்கும் தானே தோல்வி. நானும் காங்கிரஸ் கட்சி தானே இருக்கேன். உங்கள் மீது இது போன்ற சந்தேகங்களை கிளப்பதற்கும் நோட்டீஸ் அனுப்புவதற்கும் திரு இளங்கோவனுக்கு ஏதாவது உள்நோக்கம் இருக்குதா நினைக்கிறீங்களா? இருக்கிற மாதிரி எனக்கு படல. அவர் தான் நீங்க கேட்கணும். அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு படல. இல்ல, நீங்கள் பேசுவதாகட்டும், திரு இளங்கோவன் பேசுவதாகட்டும், இதை நம்ம கேட்கும் போது அந்த ரீடிங் பிட்வீன் லைன்ஸ் சொல்லும் போது அந்த நீங்க சொல்லக்கூடிய பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், அந்த டோன் ரொம்ப தெளிவா சில விஷயங்களை காட்டுது. அதுல நம்ம வந்து யாரும் இல்லைன்னு சொல்லிட முடியாது. நன்றி. தெளிவா இருக்கணும் தான் என்னுடைய விருப்பம். நான் பேச வேண்டியது தெளிவாக பேச வேண்டும் தான். தெளிவா சிந்திச்சு தான் பேசுறேன். நான்
இல்ல நீங்க பேசுற விஷயம் தாண்டி பேசாத விஷயத்தெல்லாம் நிறைய அர்த்தம் இருக்கு. நீங்க ஏன் ரொம்ப யோசிக்கிறீங்க? நான் பேசுறத மட்டும் யோசிச்சா போதும். நீங்க எதுக்கு நான் பேசாத பத்தி எல்லாம் யோசிக்கிறீங்க? இல்ல திரு இளங்கோன் பதவியேற்ற போது நீங்களும் சரி உங்களுடைய தரப்பினர் முன்னாள் மத்திய அமைச்சரும் சரி ரெண்டு பேருமே அங்க போய் நேரடியாக வாழ்த்து சொல்லி எல்லாரும் ஒற்றுமையா இருக்கும் சொல்லி செயல்பட சொன்னீங்க. உடனடியாக அடுத்த ஒரு சர்ச்சை வந்துச்சு காமராஜர் பற்றி. நீங்க அதுக்கு விளக்கம் கொடுத்தீங்க. ஆனா இப்ப அடுத்து திருப்பி மூன்றாவது கிளாஷ் ஆஃப் ஐடியாஸ், சிந்தனை மோதல் தானே இது. புதிய சிந்தனை வைக்கிறேன், சிந்தனையை ஏத்துக்கிறாங்க, ஏத்துக்காம போறாங்க. அதுக்கு சிந்திக்கவே முடியாது, வேண்டாம்னு சொல்றீங்க. புதிய முதலமைச்சர் வேட்பாளர் வேணும், ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் வேட்பாளர் வைக்கணும், ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் முன்னிறுத்தப்படணும் அப்படின்னு சொல்றது ஒரு தலைமைக்கான விஷயம் தான். நீங்க பார்க்கும்போது அதுல வந்து அடுத்து என்ன குறிப்பிட்டீங்க அந்த பேசல, ஜெயலலிதா, கருணாநிதி, மோடி இந்த 3 பேரை நீங்க குறிப்பிடுறீங்க. அவங்களுடைய தலைமை சரியோ தவறோ அந்த தலைமை அந்த கட்சி முழுமையா ஏற்றுக்கொண்டிருக்கு. இங்க இருக்கக்கூடிய தலைமை இன்னைக்கு மாநில தலைவர் யாரு? இளங்கோவன். அப்படின்னா இளங்கோவன பேச்ச நீங்க தானே கேட்கணும். அவர் முதலமைச்சர் வேட்பாளர் தெளிவாக காங்கிரஸ் கட்சி முதலமைச்சர் வேட்பாளர் ஆக வேண்டியதில்லை. அவர் கட்சியோடைய மாநிலத்தில் இருக்கும்போது கட்சியோட ஸ்ட்ராட்டஜியை பத்தி நான் சொல்றேன். அவருடைய அவர் தலைவர் இல்லைன்னு சொல்லணும். அவர் தலைவர் காங்கிரஸ் கட்சிக்கு அவர் தலைவர் இல்லைன்னு நான் நீங்க சொல்லவே இல்லையே. நான் என்ன சொல்றேன், சீஃப் மினிஸ்டீரியல் கேண்டிடேட்டா காங்கிரஸ் கட்சி ஆட்சி பிடிக்க வேண்டும் என்று விரும்பினால் ஒரு கொள்கையை வகுக்க வேண்டும், பின்னர் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் நிறுத்த வேண்டும் தான் சொல்றேன். அவரை யாரை நிறுத்தினாலும் நான் ஏத்துக்கிறேன் தானே சொல்றேன். நான் காங்கிரஸ் கட்சி ஒட்டுமொத்தமாக முடிவெடுத்து ஒருத்தரை முன்னிறுத்தினால் அதை ஏற்றுக்கொள்கிறீங்க. யாரையும் மறுக்கிறதா சொல்ல, நீங்க வந்து மற்ற 3 கட்சியில ஒரு விஷயத்துக்கு அப்ரிஷியேட் பண்றீங்க. அந்த தலைமை வந்து திடமான தெளிவான தலைமையா, அந்த தலைமை தான் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கு. அந்த வார்த்தையை நீங்க என்ன பயன்படுத்தீங்க? தெளிவான தலைமை அங்க இருக்குது, ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அந்த தலைமை தான் முதலமைச்சர் வேட்பாளர். கலைஞர் இல்ல முதலமைச்சர் வேட்பாளர் விட்டுருவோம், அவங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர். சந்தேகம் வேண்டாம், இல்ல யாருக்கும் சந்தேகம் இல்ல. இது சட்ட சிக்கல் ஏதோ இருக்கலாம் சிலருக்கு, ஆனா அவங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர். அந்த வாதத்துக்குள்ள அதே தானே நான் வந்து உங்களுடைய பேசுறது என்ன எடுக்க விரும்புறேன், அங்க வந்து தலைமைக்கு கட்டுப்பட்ட தொண்டர்கள் இருக்கிறார்கள், தலைமை தெளிவாக இருக்கிறது. இங்க உங்களை மாதிரி நண்பர்கள் வந்து தலைமையை வந்து விமர்சனம் பண்ணிட்டு எந்த தலைமை எந்த இடத்துல விமர்சனம் பண்ணிருக்கேன் சொல்லுங்க. 2016 ஆட்சி அமைப்போம் சொல்லிட்டு திரு இளங்கோவன் இது வரைக்கும் 7 கூட்டத்திலே பேசியிருப்பாரு. நான் ஏற்றுக்கொள்ள என்னை பொறுத்த வரைக்கும் அது சாத்தியம் இல்லாத ஒரு தலைமையோட கட்டுப்பாடு எங்க வருது? பிராக்டிகல் திங்கிங், பிராக்டிகலா இருக்கும். காங்கிரஸ் கட்சி 2014 ஆண்டு நடந்த தேர்தலிலே வாக்குகள் என்ன வாங்கியிருக்கிறோம், இன்னைக்கு என்ன நிலையில இருக்கிறோம், ஆட்சி அமைச்சிரும் சொல்றது சாத்தியம் இல்லை. அதற்காக ஒரு வழி போடணும், எதிர்காலத்துக்கு வழி போடணும், ஒரு கோர் அஜெண்டா வைக்கணும் சொல்றேன் ஒழிய அது சொல்றது ஒண்ணு கட்சியே ஒண்ணு மட்டம் தட்டுறதோ கட்சியில பிராக்டிகலா காலிங் ஸ்பேட் அவ்வளவுதான். திரு இளங்கோவன் வந்து நடைமுறை உண்மை தெரியாமல் இருக்கிறார். அவரு கட்சி தலைவர் அவருடைய பணியை செய்கிறார். நான் வந்து கட்சியில செயற்குழு உறுப்பினர், சில கசப்பான உண்மைகளை கட்சி தலைவரால் சொல்ல முடியும், என்னால சொல்ல முடியுது. ஒரு 6-7 வருஷத்துல காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடிக்க முயற்சி பண்ணணும், அப்பதான் இது சாத்தியமா குறைஞ்சபட்சம் சொன்னீங்க. அது பாசிட்டிவான விஷயம், மாற்று கருத்துல. 2014 வராது நீங்களே உங்களுடைய தோழர்கள்ட்டே திரும்ப எந்த மெசேஜ் உள்ள பாஸ் பிராக்டிகல் ஜஸ்ட் பிகாஸ் எனக்கும் இலக்கு உண்டு, ஆனா பிராக்டிகலா இருக்கு, அவ்வளவுதான். நீங்க வந்து அதை வந்து நெகட்டிவா எடுத்துக்கிறீங்க, நான் நெகட்டிவா எடுத்துக்கல. படிப்படியா அடுத்த வருஷம் என்னை பொறுத்தவரை ஒரு கூட்டணியில் இருக்க வேண்டும், கணிசமான சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்க வேண்டும். இப்பொழுது காங்கிரஸ் கட்சியில 3 சட்டமன்ற உறுப்பினர் தான் இருக்கிறாங்க, 2 பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட கிடையாது. படிப்படியாக வச்சு ஒரு டிஃபரெண்ட் அஜெண்டா வச்சு அதுக்கப்புறம் படிப்படியா அதுக்குள்ள ஒரு பாராளுமன்ற தேர்தல் வரும், அதுக்கப்புறம் ஒரு சட்டமன்ற தேர்தல் சந்திக்கணும்னு சொல்றேன். நான் ஒன்னும் அம்பிஷன் இல்லாமையோ கட்சிக்கு ஒரு எதிர்காலம் இல்லாமையோ பேசல, முழு நம்பிக்கையோட தான் பேசுகிறேன், அதனால பிராக்டிகலா பேசுறேன். நீங்க சொன்ன குறிப்பிட்ட ஒரு கருத்து கணிப்புல வந்து 34% மேல வந்து பாஜக இருந்தது, காங்கிரஸ் கட்சிக்கு 2% தான் இருந்துச்சு. அந்த சதவீதம் உண்மையா இருக்குமான்னு சொல்ல முடியாது, எனக்கு குறிப்பிட்ட சில சாம்பிள் சைஸ் வந்து சின்னதா இருந்ததுனால. ஆனா இந்த மாறுபாடு, இவ்வளவு பெரிய வேறுபாடு எதனால இருக்கும்? புக் ஃபேர்ல எடுத்தது, புக் ஃபேர்ல எடுத்து என்னுடைய நண்பர் தான் அனுப்பிச்சார் எனக்கு. அது சாம்பிள் சைஸ் எனக்கு தெரியாது, சயின்டிபிக்கா எடுத்தாங்கன்னு தெரியும். ஆனா புக் ஃபேர் அது ஒரு சாம்பிள். புக் ஃபேர்ல வரவங்க, அதாவது புத்தக கண்காட்சிக்கு வரவங்க ஒரு சோசியல் செக்மெண்ட்ல தான் வருவாங்க. அந்த சோசியல் செக்மெண்ட்ல காங்கிரஸ் கட்சிக்கு கம்மியா இருக்கு. ஏன்னா அதிலேதான் 13% கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லிருக்காங்க. தமிழ்நாட்டில் எங்கேயுமே 13%. ஆனா சிந்தனையாளர்கள் மத்தியிலே, படித்தவர்கள் மத்தியிலே கொஞ்சம் லெப்டிஸ்ட் சிந்தனை இருக்கும், அதனால அவங்க 13%. அந்த நான் என்ன சொன்னா, அந்த படிச்சவங்க மத்தியிலே புத்தக கண்காட்சி வருகின்ற ஒரு சாம்பிள்ல காங்கிரஸ் கட்சி பலவீனமாக இருக்கிறது தான் சொன்னேன். அதனால அதே தான் தமிழ்நாடு முழுக்க அர்த்தம் கிடையாது. அந்த சாம்பிள் சைஸ் தான் சரியா இருக்கும், நானும் கூட ஏத்துக்கல. ஆனா இந்த டிஃபரன்ஸ் ஏன் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பிராண்ட் ஈக்விட்டி கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது, ஏத்துக்கதான் பண்ணணும். ஆனா இப்பதானே தேர்தல் முடிஞ்சிருக்கு, நம்ம வந்து ஒரு பெரிய அளவுல வெற்றி பெறல. தமிழ்நாட்டிலே எந்த ஒரு தொகுதியிலையும் நான் வெற்றி பெறவில்லை, ஒரே ஒரு தொகுதியில் தான் டெபாசிட் வாங்கணும், கன்னியாகுமரியில தான். என் தொகுதியில கூட டெபாசிட் வாங்கவில்லை. நான் தான் லட்சம் ஓட்டு தான் வாங்கினேன். ஆனா மற்ற தொகுதியில லட்சம் ஓட்டோட கம்மியா தான் வாங்கிருக்கும், 30,000 ஓட்டு, 40,000 ஓட்டு, 50,000 ஓட்டு தான் வாங்கியிருக்கோம். அந்த நிலைமையில இருக்கும்போது அதுல இருந்து இன்னும் மீண்டும் காங்கிரஸ் கட்சியோட பிராண்ட் ஈக்விட்டி இன்னும் பில்ட் பண்ணல தான் யதார்த்தம் உண்டு. நீங்க வந்து ஒரு புதிய திசைக்கு காங்கிரஸ் கட்சியை கொண்டு போகணும் சொல்றது வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஆனா காமராஜருடைய காலத்தை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கிற அர்த்தம் இல்ல, அதுக்கு அடுத்த விஷயம் நவீன விஷயங்கள் பற்றி பேசணும் சொல்லி சொன்னதாகட்டும், அந்த கூட்டத்துல நீங்க சொன்ன நண்பர்கள் கூட்டத்துல வந்து சேவையெல்லாம் செஞ்சு ஆட்சிக்கெல்லாம் வந்துட முடியாதுன்னு சொல்லி சொல்றதாகட்டும், இது வந்து உங்களுடைய கட்சியுடைய ஐடியாலஜிக்கு ஒரு முரண்பட்ட விஷயமா நீங்க பாக்கல. காங்கிரஸ் நோன் ஃபார் இட்ஸ் சேவா.
சேவைனால் மட்டுமே ஜெயிக்க முடியாது. நீங்க நல்லது செய்யுங்க, உங்க தனிப்பட்ட முறையில செய்யுங்க. பட் ஒரு கோர் ஐடியாலஜிக்காக தான் மக்கள் வருவாங்க. ஏதோ ஒரு ஆதங்கத்துக்காக தான் ஒரு தேர்தலையும் போடுறாங்க. ஏதோ ஒரு ஊர்ல போய் ஒரு குளம் வெட்டணும், அதுக்காக அந்த மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. பொது தேர்தல் எடுத்துக்க முடியாது. அதான் நானே நிறைய செஞ்சிருக்கேன். குளம் வெட்டி எலெக்ஷன் ஜெயிச்சிருக்கேன், நான் தான் ஜெயிச்சிருக்கேன். சிவகங்கையில 400 குளம் மாதிரி வெட்டியிருக்கோம். சிஎஸ்ஆர் மூலம் தூர்வாரி வெட்டி கொடுத்துருக்கோம். இப்கோ நிறுவனத்தின் மூலமாக தூர்வாரி வெட்டி கொடுத்துருக்கோம். ஆனா ஜெயிக்கல. குளம் வெட்டின ஊர்ல கூட காங்கிரஸ் கட்சி ஓட்டு போடல. அதனால சேவை செய்யறதுனால மட்டுமே மக்கள் வாக்களிப்பார்கள் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு கோர் ஐடியா, ஒரு ஓவரால் ஐடியா இருக்கும். 1991 பாத்தீங்கன்னா ராஜீவ்காந்தி கொலையால் வந்த கோவத்தால் மக்கள் வாக்களித்தார். 96 நீங்க தேர்தலில் பாத்தீங்கன்னா ஜெயலலிதா நடத்திய ஒரு ஆடம்பர கல்யாணம், ஆடம்பரமான ஒரு அரசாங்கம், அதற்கு அந்த கோவத்துல போட்டாங்க. 2011 பாத்தீங்கன்னா ஒரு குடும்ப ஆட்சி நடக்குதுன்னு சொல்லி ஒரு கோவத்துல போட்டாங்க. எல்லா தேர்தலும் ஒரு கோவம், ஒரு ஆதங்கம் இருக்கு. அதுதான் தேர்தலை ஜெயிக்குது தோக்குது ஒழிய அந்த தொகுதியில அந்த வார்டுல யாரா போட்டாங்களா இல்லையா. இன்ஃபேக்ட் இன்னைக்கு இருக்கிற திராவிட கட்சியில குறிப்பா அதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா வேட்பாளருக்கு வாக்கே கிடையாது. அத்தனை வாக்குகளுமே கட்சி தலைவருக்கு தான். இன்னைக்கு கூட போய் நீங்க பல பேர் நீங்க சவுத் மெட்ராஸ்ல போய் கேளுங்க, சென்ட்ரல் மெட்ராஸ்ல கேளுங்க, எம்பி பேரை கேட்டா பல பேருக்கு தெரியாது. மெட்ராஸ் நீங்க சர்வே வேணா பண்ணி பாருங்க, தந்தி டிவி பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பண்ணாங்க நல்லா இருக்கும். ஒரு ஏரியால போய் கவுன்சிலர் பேரு, எம்எல்ஏ பேரு, எம்பி பேரை கேளுங்க, பல பேருக்கு தெரியாது. பல பேர் சொல்லவும் முடியாது. 2011 தேர்தல் முடிவுக்கான காரணம் குடும்ப அரசியல் அப்படிங்கிற ஆதங்கம் இருந்துச்சுன்னா, ஒரு ஆதங்கம் தமிழ்நாட்டில் ஒரு 2014 வரைக்கும் உங்க கூட அவங்க இருக்கும்போது தோணலையோ அது குடும்ப அரசியல் நடக்குது, நம்ம அவங்க கூட சேர வேண்டாம்? அப்படி எனக்கு ஒன்னும் ஆதங்கம் இல்ல. மக்களிடம் அது ஒரு காரணமா 2011 ஒரு காரணம். அது ஒரு அதிமுகவுடைய வெற்றிக்கு ஒரு காரணம். அது ஒரு அந்த ஆதங்கம் அவருடைய அமைத்த பெரிய கூட்டணி ஒரு ஆதங்கமா இருந்திருக்கலாம். அதான் ஓவரால் ரீசன். அதே மாதிரிதான் 96 ஒரு காரணம் இருந்துச்சு, 91 ஒரு காரணம் இருந்துச்சு. அப்படி பார்த்தா 96 இருந்த காரணத்தோட காங்கிரஸ் கட்சி பின்னாடி கூட்டணி வச்சுக்கிச்சு. உங்களுடைய நண்பர்கள் நீங்க பேசுறதுக்கு முன்னாடி கழுத கதை, ஆடு கதை, சிங்க கதை கேட்டிருக்க முடியாது. நான் தேடி தேடி பார்த்தேன் கிடைக்கல. அந்த கதையை தான் உங்க மூலமா கேட்டு கொஞ்சம் அந்த மக்களுடைய ஆதங்கம் நீங்க சொன்னீங்க. அவங்களுக்கு உங்களுடைய ஆதங்கத்தை எல்லாம் நான் உணர்ந்து கொண்டேன்னு சொல்றீங்க. இளைஞர்கள் 1967க்கு பிறகு பிறந்த தலைமுறை காங்கிரஸ் கட்சி ஆட்சியிலே இல்லை என்ற ஒரு ஆதங்கம். அந்த ஆதங்கத்தை ஒரு வேடிக்கையாக நண்பர்களிடையே பேசும்போது நகைச்சுவையாக சில உதாரணங்களை சொல்லி அவர்கள் கதை சொன்னார்கள். அவ்வளவுதான். அவங்களுடைய ஆதங்கம் அடுத்த ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதா இருந்ததா? இப்ப இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி சரியில்லை. என்னுடைய நண்பர்களிடம் நான் பேசும்பொழுது நான் சொன்ன கருத்தை அவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் ஒன்றும் பகல் கனவு காணவில்லை. படிப்படியாக கட்சி வளர வேண்டும், படிப்படியாக ஆட்சிக்கு வர முடியும் என்ற நம்பிக்கை தான் அவர்களுக்கும் இருக்கிறது. மோடியோட பிரச்சாரம் உங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஜெயிச்சுட்டார்ல எலெக்ஷன். அவரோட கொள்கை எனக்கு உடன்பாடே கிடையாது. நான் ஹிந்தி, இந்துஸ்தான் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஐ டோன்ட் பிலீவ் இன் சர்ச் அண்ட் ஸ்டேட் மிக்சிங் வித் ஈச் அதர். மதமும் அரசாங்கம் கலப்பதை நான் விரும்பவே இல்லை. குறிப்பாக இந்தி திணிப்பை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்தியா ஒரு ஹிந்து ராஷ்டிரா என்று சொல்வதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் தேர்தலிலே அவர் கையாண்ட யுக்திகள் நிச்சயமாக பலன் அளித்தன. அதிலிருந்து பல பாடங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அது ஒன்னும் இல்லையே. நான் டென்னிஸ் மேட்ச் நான் ஆடுற காலத்துல தோத்து போகும்போது கூட எது ஆப்போனன்ட் எப்படி ஆடினாலும் பார்த்துட்டு அதுல நிறைய கத்துட்டு இருந்தேன். திமுக அதிமுக நம்ம எப்படி மாறுபட்டோம் அப்படின்னு நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னா அவங்கள விமர்சனம் பண்ணணும். நீங்க நேற்று வரைக்கும் திமுக கூட்டணியில் இருந்திருக்கு, நாளைக்கு அதிமுக கூட்டணியில் வரலாம். எனக்கு தெரிஞ்சு 2014 வச்சுக்க மன்னிக்கணும். 2014 வரைக்கும் கூட்டணியில் இருந்துச்சு, நாளைக்கு கூட்டணி அதிமுக வரலாம். அப்ப எந்த காரணத்தை வைத்து நீங்க அவங்களை விமர்சனம் பண்ண முடியும்? இல்ல இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடு அரசியல்ல நாமினேஷன் போடுற வரைக்கும் எல்லாரும் விமர்சனம் பண்ணி கூட்டணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கேப்டன் விஜயகாந்தே பாருங்க, அவர் விமர்சனம் எல்லாரையும் விமர்சனம் பண்றாரு, ஆனா கூட்டணி வச்சுக்கிறாரு. அதனால தமிழ்நாட்டுல அதெல்லாம் ஒண்ணும். அது போன்ற விமர்சனங்களுக்கு ஒரு மரியாதை குறைஞ்சிட்டே வருது. நீங்க அப்படிதான் அப்படி பார்த்தா பிஜேபியோட தான் எல்லாரும் விமர்சனம் வைக்கிறாங்க. நம்ம பிஜேபியோட 2 திராவிட கட்சி கூட்டணி வைத்திருக்காங்களே, கடந்த காலத்துல வச்சிருக்காங்க. அதனால விமர்சனம் வைப்பதாலேயே ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட கூட்டணி வைக்க முடியாதுன்ற நிலைமையெல்லாம் தமிழ்நாட்டுல இல்ல. விமர்சனம் வச்சு நம்ம தனித்துவத்தை வச்சுக்கணும். தேர்தல் நேரத்துல டாக்டிக்கலா அலையன்ஸ் வச்சுதான் ஆகணும். அது ஒன்றும் தப்பு கிடையாது. அதான் பிராக்டிகல் பாலிடிக்ஸ். நீங்க திமுக அதிமுகவை விமர்சனம் பண்றதா இப்போதைக்கு உடனடியாக கைக்கொள்ள வேண்டிய ஸ்ட்ராட்டஜி. வேறுபட வேண்டும். கண்டிப்பா விமர்சனம் பண்ண வேணும். அரசியல்ல விமர்சனம் பண்ணாம எப்படி இருக்காது? யாரையாவது விமர்சனம் பண்ணித்தான் ஆகணும். குறிப்பா ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்ணித்தான் ஆகணும். நான் ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து ஒரு முதலமைச்சர் டாவோஸ்க்கு போவார். நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து பல முதலமைச்சர்கள் டாவோஸ்க்கு செல்கிறார்கள். உலகத்தில் இருக்கிற அத்தனை முதலாளிகள் அங்கு வருகிறார்கள். அந்த முதலாளிகளிடம் அங்க எங்க மாநிலத்துக்கு வாங்க எல்லாம் பண்றாங்க. ஓமன் சாண்டி சென்றிருக்கிறார், பட்னாவிஸ் சென்றிருக்கிறார், அடிக்கடி சந்திரபாபு நாயுடு போயிருக்கிறார். ஆனா தமிழ்நாட்டில இருந்து ஏன் எந்த முதலமைச்சரும் போறதில்ல? தமிழ்நாட்டில இருந்து எந்த முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு சென்று முதலீட்டாளர்களை சந்தித்திருக்கிறார்? இப்ப சந்திரபாபு நாயுடு ஜப்பான் போயிட்டு வந்தார். எல்லா மாநிலத்திலிருந்து குஜராத்ல இருந்த முதலமைச்சரா இருந்த இந்த மோடி அவர்கள் பல தடவை வெளிநாடு போயிருக்கிறார். ஏன் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் போக மாட்டேங்கிறாங்க வெளிநாட்டுக்கு? தொழிலதிபர் மாநாடு நடத்த போறாங்களே, இப்ப நடத்த போறதாக சொல்றாங்க. இவ்வளவு நாள் ஏன் டாவோஸ்க்கு போல? தமிழ்நாட்டு முதலமைச்சர் டாவோஸ்க்கு போயிருக்கணும். தமிழ்நாட்டில் இன்னைக்கு தேதியில பார்த்தா 5000 ஓட்டு கூட காங்கிரஸ் கட்சி வாங்குறது சிரமம் அப்படின்னு சொல்றீங்க ஒரு தொகுதிக்கு.
அதுதான் சராசரி பாராளுமன்றத்தில் வந்தது. ஒரு தேர்தலில் நீங்க பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஓட்டு பார்த்தாக்க ஒரு 3% தான் பார்லிமெண்ட்டுக்கு இருந்தது. 3-4% தான் இருந்தது. 3-4% பாத்தீங்கன்னா ஒரு தொகுதிக்கு பார்த்தா 30,000, 40,000, 50,000 ஓட்டு தான் இருந்துச்சு. சில தொகுதிகள் விதிவிலக்கு. சராசரி ஆவரேஜா பார்த்தா அப்படிதான் வந்துச்சு. அந்த டேட்டா தான் என்கிட்ட முன்னாடி இருக்கு. நான் அந்த டேட்டா மேனுபேக்சர் பண்ணி. காங்கிரஸ் கட்சி வந்து பவர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் ஆசைப்படுற மாதிரி 2014 சொல்றது வந்து நான் யாரோ சொன்னாங்க அந்த மீட்டிங்ல பவர் ஸ்டாருக்கு தான் மேக்ஸிமம் லைக்ஸ் இருக்கு பேஸ்புக்ல அப்படின்னு சொன்னாங்க. நான் பேஸ்புக்ல இல்ல, எனக்கு பவர் ஸ்டார் படத்தை பார்த்ததுல கேள்விப்பட்டிருக்கேன். அவருக்கு தான் மேக்ஸிமம் லைக்ஸ் பேஸ்புக்ல இருக்கு. நான் சொன்னேன் அவர் வேடிக்கை நாளைக்கு முதலமைச்சர் சொன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு, நம்ம ஆட்சிக்கு வந்துரும் சொன்னது. அதனால ஒன்றும் தப்பு இல்லையே. செல்ஃப் கிரிட்டிக்கல் ஹியூமர் இஸ் நாட் நெசசரிலி பேட். இது நம்மளை கிண்டல் பண்ணிக்கிறது தப்பே கிடையாது. செல்ஃப் டிப்ரிகேட்டிங் ஹியூமர். நீங்க அமெரிக்கால நீங்க அமெரிக்கன் பிரசிடென்ட் ஒபாமா அவர்கள் அன்று ஜனாதிபதி அளித்த விருந்துல நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல என்ன சொல்றாரு, நல்ல வேளை டான்ஸ் ஆட வைக்கல, டான்ஸ் ஆடி இருந்தா மிஷேல் ஒபாமா என்னோட நல்லா டான்ஸ் ஆடி இருப்பார், எனக்கு அந்த அளவுக்கு டான்ஸ் ஆட முடியாது, தன்னை பத்தி ஜோக் அடிச்சுக்கிட்டார். ரெண்டாவது தான் ஒரு மோதி கோட், உங்களை மாதிரி ஒரு மோதி கோட்டில் முதல்ல நேரு கோட், இதுக்கு ஏன் பேர் மாறிச்சு எனக்கு என்ன தெரியல, நேரு கோட் தான் இது. எல்லாரும் பார்த்து இதுலயும் ஒரு பெரிய ஒரு பித்தலாட்டம் நடக்குது. நேரு கோட்டை போய் மோதி கோட்டுன்னு மாத்திட்டு இருக்காங்க இந்த நாட்டுல. அவர் அந்த நேரு கோட்டை நான் போட்டு வந்திருக்கலாம், அந்த மோதி கோட்டை போட்டு வந்திருக்கலாம், தன்னை பத்தி ஒரு சின்ன கிண்டல் பண்ணிக்கிறார். அந்த மாதிரி தான் இது. மோதி கோட்டுல நேரு கோட்டுல தந்தி டிவி கோட்டு. லூசா போடணும். ஆமா, திரு சிதம்பரம் அவர்களோ திரு கார்த்தி சிதம்பரம் அவர்களோ தாங்கள் அமைச்சராக செயல்பட்ட போதோ அல்லது தாங்கள் செயற்குழு உறுப்பினராக இருக்கும் போதோ தங்களை பற்றி விமர்சனம் செய்துள்ளா நீங்க சொன்னது போல ஒரு நகைச்சுவான உணர்வு நல்லதானே சொல்லலாம். அவர் ஒபாமா வந்து தன்னுடைய டான்ஸை பற்றி தான் சொன்னார். நீங்கள் வந்து கட்சியுடைய தலைமை பற்றி விமர்சிக்கிறீங்க. இதை நகைச்சுவா நீங்க பார்க்க முடியாது. கட்சியோட நிலைமை, நானும் தான் இந்த கட்சியில இருக்கேன். காங்கிரஸ் கட்சி தேர்தலிலே வெற்றி பெறாது, தேர்தலிலே தோல்வி அடையுமா, நானும் தான் அதுல இருக்கேன். ஐ எம் ஆல்சோ இந்த சேம் போட். நான் ஒன்னும் தனியா ஒன்னும் ஒரு லான்ச்ல போலியே, அந்த போட்ல தான் இருக்கேன் நானும். திரு வாசனும் திரு சிதம்பரம் சந்திச்சு பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி திடீர்னு ஒரு குரல் தவறான செய்தி, ஒரு சந்திக்கவே. அதற்கு கேள்வி கேட்கப்பட கூட திரு இளங்கோவன் சொன்னார், இந்த மாதிரி அவங்க நடக்காத விஷயத்தை பத்தி ஒருவரும் கேள்வி கேட்டு அதுக்கு விமர்சனம் சொல்லிருக்கேன். நான் சொல்றேன் நிகழ்ச்சியே நடக்கலன்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்ன துணை கேள்வி எங்க இருக்கு இடம்? இதுல வந்து திரு வாசன் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி முந்திக் கொண்டு விட்டார். இல்லாட்டி சிதம்பரத்துக்கு கூட அதே அதிருப்தி இருந்தது. என்னை பொறுத்தவரை திரு வாசனும் மற்ற நண்பர்களும் கட்சியிலிருந்து சென்றிருக்க கூடாது. அவர் கட்சியிலே இருந்திருக்க வேண்டும். இந்த நேரத்திலே காங்கிரஸ் சிந்தனையுடையவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து காங்கிரஸ் கட்சியுடைய வழி தமிழகத்திலே பாதையை வேறு திசையிலே கொண்டு போய் கூர்மையாக கொண்டு போயிருக்க வேண்டிய வேளையிலே அவர்கள் விலகிச் சென்றது என்னை பொறுத்தவரை இன்று வரை நான் மீண்டும் சொல்கிறேன் வருத்தம் அளிக்கின்ற விஷயம். அது ஒரு இழப்புன்னு சொன்னது நீங்க மட்டும். நான் இழப்பு, கடை தொண்டன் ஒருத்தர் வெளியே போனா கூட இழப்பு தான். நான் என்னுடைய பலாசபி எப்படின்னா, கட்சியில இருந்து யார் போனாலும் கட்சிக்கு பாதிப்பு இல்லை என்று சொல்றவன் கிடையாது. கட்சியில இருந்து ஒரு தொண்டன் போனா கூட அது இழப்பு தான். ஆனா அவரே நீங்க விமர்சனம் வச்சீங்க, அந்த கட்சி தலைமையில இருந்து யாருக்குமே தேர்தல போட்டியிட பழக்கமே இல்ல போல. அது உண்மைதானே. இந்த கட்சி அவங்க என்ன ஆரம்பிக்கும் பொழுது என்ன சொன்னாங்க, ஐடியாலஜிக்கல் ரீசன் இல்லாம ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, எந்த ஒரு கொள்கை பிடிப்பும் இல்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. அந்த விமர்சனத்தை நான் வைக்கிறேன். அவங்க போயிருக்க கூடாது. போன காரணங்கள் தவறான காரணங்கள், தெளிவான காரணங்கள் அல்ல. என்ன ஒரு ஐடியாலஜிக்கல் காரணத்துக்காக போனாங்க, எந்த கொள்கைக்காக வெளியே போனாங்கன்னு அவங்களால இன்னும் வரைக்கும் சொல்ல முடியல. போனா நாங்க தான் உண்மையான காங்கிரஸ், வித்தியாசமான காங்கிரஸா இருப்பேன்னு சொல்றாங்க. தேர்தல் வருகிறது, ஒரு வாய்ப்பு வருகிறது, அவர்களுடைய பலத்தை ஒரு பரிசோதனை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை தவறி விடுகிறார்களே. அந்த தலைமை வந்து தேர்தலே நிக்காம நழுவுறதுக்கு இருக்க, ஞானதேசியனாக இருந்தாலும் சரி, வாசனாக இருந்தாலும் சரி, தேர்தலே நிக்காம நழுவுறாங்களே. நின்றுக்க வேண்டியதானே. எனக்கு இன்ஃபேக்ட் அவர் ஒரு லீடிங் கமாண்டிங் லீடரா இருந்தாக்க தைரியமாக தானே நின்று இருக்க வேண்டும். ஸ்ரீரங்கத்தில் திரு வாசன் அவரே நின்று, ஏன் நிக்க வேண்டாமா? நான் அவர் பொசிஷன்ல இருந்திருந்தேனா நானே நின்று இருப்பேன் ஸ்ரீரங்கத்தில். நான் ஒரு தனி கட்சி தொடங்கி வெளியே சென்றிருந்தால், செல்ல விருப்பமில்லை, செல்ல மாட்டேன், அந்த வாய்ப்பு இருந்தால் நானே நின்று தோத்தாலும் பரவாயில்ல, லெட் ஃப்ரம் தி ஃப்ரண்ட். இப்ப நீங்க சீட்டு கேட்டீங்களா? நான் ஸ்ரீரங்கத்தில் கேட்கல. அது வந்து அங்க ஆனா 60 நிறைய பேர் சீட்டு கேட்டாங்க. நான் ஸ்ரீரங்கத்தில் நிக்கணும்னு சீட்ல கட்சி நிக்கணும்னு விருப்பம் தெரிவித்தார்கள். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்து காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு சென்றிருந்தால் ஐ வுட் லெட் ஃப்ரம் தி ஃப்ரண்ட். நீங்க ஒரு இன்ஃபார்மல் மீட்டிங் நடத்தினதுனால இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நோட்டீஸ் எல்லாம் வந்துச்சு. இதே மாதிரியான ஒரு இன்ஃபார்மல் சந்திப்பு திரு இளங்கோவனை நடத்தி இதுதாங்க நடந்துச்சு, நீங்க ஏன் இப்படி உணர்ச்சி போறீங்கன்னு ஒரு நடத்திட்டா இந்த பிரச்சனைகள் சுமூக. எனக்கு பிரச்சனையே இல்லையே. எனக்கு என்ன பிரச்சனை இருந்தா தானே நான் தீர்வு காண முடியும். என்ன பொறுத்து பிரச்சனையே இல்லையே. உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு விளக்கம் சொல்லிருக்கீங்க, அவ்வளவுதானே. எனக்கு அதுக்கப்புறம் அவ்வளவுதான். நடுவுல இருக்கக்கூடிய திரை விலகும் இல்லையா? நான் வெளிப்படையா தானே அவரும் எனக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சார், வெளிப்படையா தானே நானும் பதில் சொல்லுது. ஒன்னும் மறைமுகமான ஒரு பரிமாற்றம் ஒண்ணு இல்லையா, வெளிப்படையா தானே நடந்திருக்கு. அவரும் வெளிப்படையா கடிதம் எழுதினார், நானும் வெளிப்படையா பதில் முடிச்சேன். என்ன பொறுத்த வரைக்கும் முடிஞ்சு போயிடுச்சு. இந்த திரை வந்து சுவரா மாறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் இருக்கு. வாய்ப்பே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் சுவர் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் சுவரே கிடையாது. நன்றி திரு கார்த்திக். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய கருத்தையும் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. உங்களுக்கு நல்ல நோக்கம் நிறைய வாழ்த்துக்கள். நன்றி.